இல்லாம ஒரு விஷயத்த பண்ணி அவரு எங்கெங்கேயோ இருக்கிற அவருக்கு தோண விஷயத்துக்கெல்லாம் ஒரு ஒரு விளக்கத்தை எழுதி அது இப்படி பண்ணணும் அதை அப்படி பண்ணணும் இதெல்லாம் அவர் பண்ணி அவரு தலைவரா உருவாயிட்டாரு. ஓகே இதை ஓகே வந்துச்சு. அதுக்கப்புறம் 50 வருஷம் ஆச்சு. ஃபியூச்சருக்கு போய் சேர்த்தக்கூடாதுல்ல. இப்போ விஜய் வந்து அதை எடுத்து பேசும்போது சீமானே பல டைம் சொல்லிட்டாருல. சீமான் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிட்டோம். ஏன் பெரியார் இருக்கிறாரு, விஜய்க்காக தான் இருக்காரு அப்படின்னு முன்னாடி சொல்லிட்டோம் நம்ம. ஏன் சீமான் இருக்காரு, நீங்க இன்ஃபுளுன்ஸ் ஆனாலு ஓகே ஒரு ஹீரோ நீங்க தூக்கிட்டு போய் திரும்ப வந்து பெரியார்ன்ற பொம்மையை வச்சுட்டு இவரு தான் எங்களை படிக்க வச்சாருன்ற மாதிரி திருப்பி நிறுத்தினீங்கன்னா கோவம் வருமா வராதா? நான் அதை தான் அந்த குப்பையை தான் கூட்டி துடைச்சிட்டு இருக்கேன் ஒரு பக்கமா. நீ திரும்ப வந்து லாரியில வந்து மண்ணள்ளி கொட்டுற மாதிரி குப்பையை கொட்டுற மாதிரி கொட்டினீங்கன்னா எனக்கு கோவம் வருமா இல்லையா? அதுதான் அந்த கோவம் தான் சீமா. வேற கொஞ்சம் கொஞ்சமா பெரியார் தவிர்த்துட்டு நீங்க நான் சொல்றேன் பெரியாரும் பண்ணாரு. ஆனா அவரை மொத்தமா பெரியார் தவிர்த்துட்டு தப்பு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? பெரியார் தவிர்த்துட்டு தானே திமுக வந்துச்சு ஆட்சிக்கு. அறுபத்தி இல்ல ப்ரோ பெரியார் எனக்கு புரியல. என்ன பெரியார் என்ன பெரியாரை பிடிச்சிட்டு உட்காந்து தொங்கிட்டு இருக்குமா? எனக்கு புரியல எனக்கு. இல்ல ப்ரோ, என்ன காரணம்? பெரியார் எதுக்காக மனுஷனை தான் தவிர்த்தாங்க தவிர அவங்களோட சிந்தனையை வந்து அவங்க தவிர்க்கல. என்ன சிந்தனை எனக்கு புரியல. அந்த சிந்தனை எவனுக்குமே வரலையா உலகத்துல? திராவிட என்ன கொள்கை. சிந்தனை அவருக்கு? திராவிட கொள்கை அதுதாங்க சொல்றேன். ஐயோ சாமி, இதெல்லாம் பேச ஆரம்பிச்சா டயர்ட் ஆயிரும். சரியா? திராவிடம் நின்று கேள்வி கேட்டோம்னா உங்களுக்கு பதில் இருக்காது. அது ஒரு டயர்ட் சித்தாந்தம் ஆயிரும். தானே. சித்தாந்தம் என்ன? சித்தாந்தத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுட்டு அப்புறம் சித்தாந்தத்தை பேசலாம். சித்தாந்தம் என்ன சொல்றேன். இல்ல ஒரு விஜய் ஃபேன் தான், ஆனா பெரியாரிஸ்ட் தான், எல்லாம் தெரிஞ்சவர் தான், கரெக்டா பேசுவாரு. இல்ல மொத்தமாவே இதெல்லாம் பேச ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா பைத்தியக்காரன் மாதிரி பேசிட்டு இருக்கானு கீழே இருக்கவங்க நினைப்பான். இல்ல ப்ரோ, கரெக்ட் தான் நீங்க சொல்றது. ஃபுல்லாலாம் ஏற்க முடியாது தான். அதனாலதான் விஜய் கூட வந்துட்டு கடவுள் ஏத்துக்க மாட்டோம்னு சொன்னாரு. கடவுள் மறுப்ப நீங்க விட்டு தொலைங்க. சும்மா இப்ப பார்த்தாலும் அதையே பேசிக்கிட்டு திமுகவே ஏத்துக்கலையா? அப்புறம் நீங்க வந்து விடுவீங்க கடவுள் பத்தி. நீங்க எது ஏத்துக்கிறீங்க அதை சொல்லுங்க. அப்படின்னா எது ஏத்துக்கிறீங்க? நீங்க எது ஏத்துக்கிறீங்க அதை சொல்லுங்க முதல்ல. நாங்க கடவுள் பொறுப்பு ஏத்துக்கிறோம், ஏத்துக்காம போறோம், என்னவோ பண்றோம். இப்ப பொதுவா சொல்லுவாங்க பெண் உரிமை, ஜாதி ஒழிப்பு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து காலங்காலமா பேசிட்டு இருக்காங்க தலைவரே. இதெல்லாம் வந்து ரொம்ப வருஷமா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. பெரியார் வந்ததுக்கு அப்புறம் யாரும் பேச ஆரம்பிக்கிறது ரொம்ப காலமா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப பாருங்க, திமுக 50 வருஷம் வந்து இல்லைங்க, நான் இருக்கேன், 2G இந்த 2G இருக்காரு. ஓகேவா? 2 பேர் இருக்கோம். 2 பேரும் விஷயத்துக்கு பேசுறோம். நான் வந்து பைத்தியகாரத்தனமா உளறிட்டு எல்லாத்தையும் அபியூஸ் பண்ணிட்டு நான் ஒரு விஷயத்த பேசுறேன். அந்த ஐடியாலஜியா ஓகே, அவ்வளவுதான். ஜாதி ஒழிக்கணும், இவனுங்கெல்லாம் என்ன மேற்கு ஜாதி வச்சுட்டு இருக்கானுங்க, அது இந்த பசங்க அந்த பசங்க எல்லாம் ஜாதி பிடிச்சிட்டு போகிறானுங்க அப்படின்னு நான் பேசுற கான்டெக்ட் என்ன? ஜாதி ஒழிக்கணும். 2G பேசுறாரு, அப்பா ஜாதிலாம் பார்க்காதீங்கப்பா எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னு பேசுறாரு. ஓகே, 2 பேரும் என்ன பேசுறோம்? ஐடியாலஜிக்கா ஒன்னாதான் பேசுறோம். நான் அபியூசரா பேசிட்டு இருக்கேன். அந்த ஜாதிக்காரர் இருக்கான்ல, அந்த நாயால தான் நீ இப்படி இருக்க, அந்த ஜாதிக்காரனை அடிச்சு துரத்து. இந்த ஆளு என்ன பேசுறாரு 2G? இல்லைங்க எல்லாரும் மேலக்கெல்லாம் பார்க்க வேணாங்க, ஒரே அப்ப நீங்க யாரை ஏத்துக்கணும்? முதல்ல யாரை ஏத்துக்கணும்? இப்படி பேசணும் தான் ஏத்துக்கணும். உனக்கு தீர்வு சொல்லதான் ஏத்துக்கணும். அடுத்த நான் அபியூஸ் பண்றேன்னு ஏத்துக்கணுமா? என்ன கன்க்ளூஷன் கொடுத்திருக்காரு அவரு? எதுக்காக தெரிவு கொடுத்திருக்காரு அவரு? பெண் வந்து அடிமையா இருக்கலங்க. பெண் அடிமையா இருக்கா அப்படின்னா என்ன சொல்ல? பெண் அடிமையா இருக்காருன்னா, பெண் அடிமையா இருந்த பெண்ணை வந்து எப்ப எல்லா இடத்துலயும் மாறி இருக்காங்க. எப்படி மாறி இருக்காங்க? நீ படிமா, நீ படிச்சு வேலைக்கு போ, எல்லாம் பண்ணுவ. நீ குழந்தை பத்திரல, அதான் பிரச்சனை. நீ வந்து தாலி அறுத்து போடு, கருப்பை அறுத்து போடு, இதெல்லாம் பேச்சா? இப்படி லூசுத்தனமா பேசின ஒருத்தனை தூக்கிட்டு வந்து நீ தலைவர்னு வச்சு பேசினா எங்களுக்கு கோவருமோ இல்லையா? லூசுத்தனமா பேசின ஒரு கெல்ட்டு பயலை தூக்கிட்டு வந்து நீ தலைவர்னு பேசும்போது எங்களுக்கு கோவம் வரல. அந்த கோவம் தான் சீமானுக்கு. வேறங்க எல்லாரும் திட்டுறது ஏங்க, எல்லாரும் திட்டுறதுங்க. எல்லாரையுமே சக்கட்டை மெனிக்கு திட்டுறது. அவ்வளவுதான். ரோட்ல போறோம், திடீர்னு வந்து டிராபிக் ஜாமா இருக்குங்க, உடனே ஒண்ணு இந்த நாய்ங்கெல்லாம் எதுக்கு வண்டி வாங்குறானுங்க, இந்த நாய்ங்கெல்லாம் இந்த வண்டியை வாங்கிட்டு ஓட்டுறதுனால ரோட்டில் டிராபிக் ஆகுது,
இப்படி பேசுறான்ல ஒருத்தன், இப்படி பேசுறான்ல ஒருத்தன், அவன் பைத்தியம். அவன் பைத்தியம். அப்படி ஒரு பைத்தியம் தான் பெரியார். அதாவது பார்க்கும்போது சீமானுமே ஒரு காலத்துல பெரியாரோட பேரன் தான் நானு அப்படின்னு ஒரு மீட்டிங்ல பேசி ஒரு வீடியோ இருக்குல்ல. அப்ப அந்த நேரம் என்ன புரிதல் இல்லாம அவர் பெரியாரோட அதுதான் பெரியார் சொல்லிட்டாரு. அதுதான் சீமானே சொல்லிட்டாரு. அப்புறம் சீமானே சொல்லிட்டாரு. வயசு 40 இருக்கும் ப்ரோ. அப்போ எவ்வளவு வேணா இருக்கட்டும். என்ன வயசு இருக்குன்றது ஆகும்போது தேவைப்படுது, இல்லாத போது அப்படி இல்ல. இப்போ 4 வருஷமா வந்து பெரியார் இத பண்ணாரு அத பண்ணாரு சொன்னபோது நீங்க எல்லாரும் அமைதியா இருந்தீங்க. இன்னைக்கு அவரு எவ்வளவு கேள்வி கேட்டாரு. ஜாதி இருக்குன்ற பேர்ல ஜாதி இருக்குன்ற பேர்ல இந்த ஐயர் பையன்களை பிடிச்சி அவனுக்கு திட்டியே இருக்கிறது சேர்த்திட்டு இருக்கிறதா எனக்கு புரியல. எனக்கு அவனுக்கு பாவம் ஏதோ இப்ப அப்போ ஓகே, அப்போ அவங்க நாமினேஷன்ல இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. அப்போ ஓகே. இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு திட்டு இருக்கிறது அவனுங்களே பாவம். அவனுக்கு ஒரு வேலை பார்த்துட்டு அவனுக்கு ரிசர்வேஷன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. படிச்சா வேலை கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது, இல்லைன்னா ஃபாரினுக்கு போயிடுவோன்னு நம்ம அப்படின்னு உட்காந்துருக்கானுங்க. என்ன அவனுங்களே பிடிச்சி திட்டி உட்காந்துருப்பியா? ஓகே ரைட்டு. அப்படி பார்த்தா கூட நீ யாருக்கு பண்ண, என்ன பண்ண? நீ ஏதாவது பண்ணிருக்கியா? சுயமரியாதை இயக்கம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணார்ல. சரி சரி, அதுல என்ன பண்ணிருக்காரு அவரு? பட்டியலின மக்கள் அப்புறம் அவங்களுக்குலாம் வந்து அவங்க மேம்படுத்துறதுக்காக வந்து சுயமரியாதைன்னா என்ன, திருமாவளவன் கூட தான் வந்து திருமாவளவன் கூட தான் விடுதலை செய்யறதுக்கு கட்சி வச்சிருக்காரு. அவரு பட்டியலின மக்களுக்கு போராடிட்டாரு. அவரு போராடிட்டாருன்னு கேக்குறேன் நானு. என்ன திருமாவளவனுக்கு இவருக்கு உருவா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீ கட்சி பேர்ல ஏதோ ஒண்ணு வச்சுட்டா முடிஞ்சு போச்சா? பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு. வன்னியர் ஃபுல்லா அந்த கட்சி தான் ஓட்டு போறானா? சும்மா நீ ஏதோ ஒரு ஐடியா திராவிட அது கூட இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன், இப்போ சீமான் வந்து ஒரு 4-5 கேள்வி கேட்கிறாரு. பெரியார் இதை சொன்னாரு, அதுக்கு என்ன பதில் சொன்னா அந்த கருத்துக்கு பதில் சொல்லணும். அவரு ஃபாலோ பண்ணாரு, அவர் உலகை போட்டோ எடுத்தாரு, எடுக்கல, அது இருந்தாலும் சொல்ல முடியும். இது என்ன அதுக்கு பதில் சொல்லுங்க. இப்போ அவர் வந்து பெண்கள்லாம் வந்து கருப்பையை கழட்டி தூக்கி போடுங்கன்னு சொன்னார்ல, அதுக்கு பதில் சொல்ல முடியுமா? அது சொன்னது தப்பு, அப்படி சொல்லிட கூடாதுன்னு நீங்க பேசணும், இல்ல சொன்னது ரைட்டுன்னு பேசணும். அந்த ஆளு பேசுறேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது. அந்த ஆளு சொன்னது நல்லது சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன்றேன். அந்த ஆளு சொன்னது அப்படியே விட்டுருங்க. அந்த ஆளு சொன்னது நல்லதை நான் ஏத்துக்கிறேன்றேன், அது சொல்லுங்கன்னா அதுக்கு எவனும் வர மாட்டேன். நான் பெரியார் ஆதிக்கு ரெடி. ரேஷனலா யோசின்னு சொல்லியிருக்காருல்ல. இருங்க ஒரு நிமிஷம். எமோஷனலா முன்னிலைப்படுத்தாத, ரேஷனலா யோசிக்கிறா. என்ன யோசிக்கிறது எனக்கு புரியல. எனக்கு எப்படி சொல்றாங்கன்னா, இப்போ வந்துட்டு இப்போ வந்து உன்னை படிக்க கூடாது, நீ கீழே உட்காருனானா அந்த இடத்துல நீ எமோஷன், அவன் யாரா என்ன சொன்னதுன்னு சொல்லி கோவப்படாம நீ ரேஷனலா வச்சு படிச்சு முன்னேறி போ. எப்ப பார்த்தாலும் வந்து தலித் பாட்டி சொல்லி நுழையாதீங்க. மேட்டருக்கு வாங்க. எப்ப பார்த்தாலும் அதுக்கே வந்துருவீங்க. இனிமே இவனுங்க எல்லாருமே சேர்ந்து மொத்தமா தலித் எல்லாத்தையுமே வந்து பெருசா வளர்த்தி விட்ட மாதிரியே இந்த பெரியாருன்ற ஒரு பைத்தியக்காரனை சேர்ந்துட்டு, நீ பண்ணது என்ன சொல்லு, பொதுவா சமுதாயத்துக்கு பண்ணது என்ன சொல்லு. எப்ப பார்த்தாலும் அவனுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு. இல்ல இருக்கட்டுங்க. பெரியார் படத்தை இங்க எடுத்தாங்கல்ல, தமிழ்நாட்டுல பெரியார்னு ரிலீஸ் ஆகுது. ராமசாமி நாயக்கர்னு சொல்லிட்டு தெலுங்குல ரிலீஸ் ஆகுது. சத்யராஜ் தான் அதே டைரக்டர் தான். அத சரி பண்ண நான் நினைக்கிறேன். நீ என்ன பண்ண தலித்துக்கு? நீ என்ன பண்ண சொல்லு. பெரியார் என்ன பண்ணாரு? அந்த ஆள் என்ன பண்ணாரு? ஒரு அடிமை என்பதை உணர்த்திக்கொள், அவனே கிளர்ந்து எழுவான்னு சொல்லி யார் சொன்னாரு? அம்பேத்கர் சொன்னது, பெரியார் இல்ல. ஓகே, யாரோ சொல்லி இருக்கட்டும். இந்த பெரியார் சொல்லல, விட்டுருங்க. அத பெரியார் அவங்கள கன்சிடரே பண்ணலங்க. அவரு பெரியாரும் ஒரு அடிமை தான், அதை விட்டுருங்க. பெரியாரும் ஒரு அடிமை தான். சீமான் தான் கேக்குறாருங்க, கேவலமா கேக்குறாரு, நாக்கா புடுக்குற மாதிரி கேக்குறாரு. பெரியார் சொன்னதுக்கு சொல்லி ஓட்டு கேள்றா. ஆண் மகனா இருந்தால் அப்படின்னு அவர் பேசுன பேச்சு அப்படிதாங்க பேசுறாரு. ஆண் மகனா இருந்தா, ஆண் மகனா என்ன தெரியுமா, ஆம்பளை இருந்தா பெரியார் சொன்னது சொல்லி ஓட்டு கேள்றா அப்படின்றாரு. கேளுங்க. இவங்க அதை பண்ண மாட்டாங்க. ஆம்பளை இருந்தா கேள்றாரு. அப்படின்னா அதே பேச மாட்டாங்க. அவர் ஜாதியை எதிர்த்தாரு, பெண்ணுரிமை பேசினாரு. அதை சொல்லி ஓட்டு கேளுங்க. நீ ஆம்பளையா இருந்தா கேளுட்டாரு. அவ்வளவுதான். நீ ஆம்பளையா இருந்தா, ஆண் மகனா இருந்தா கேளுட்டாரு. நீ கேளு போ. ஈரோட்ல உட்காந்து, ஈரோட்ல உங்க பெரியார் பிறந்த ஊர்ல உட்காந்து
எங்க பெரியார் இதெல்லாம் சொன்னாருங்க, நல்ல விஷயம் சொன்னாருங்க அப்படின்னு சொல்லி ஆம்பளையா இருந்தா கேளுட்டாரு. இதுக்கு மேல என்ன கேட்கறது உங்களை? இல்ல அசிங்கமா இல்ல அவர் கேட்கணும் பெரியார் மாதிரி. டிஎம்கேல இல்ல கார்த்தி, அவர் டிஎம்கே இல்ல அவர். திமுக எல்லாம் இல்லைங்க, அது தெரியுதுதான். திமுக எங்க திமுக வந்து பெரியார பேசும்போது எங்க கோவப்படல சீமான். சீமான் கோவப்படுறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் விஜய் தான். முழுக்க முழுக்க காரணம் விஜய் தான், வேற யாரும் கிடையாது. நாங்க காம்படிஷன் வந்துருவோம்னு பயம் வந்துருச்சு ப்ரோ. அவருக்கு அதெல்லாம் பயம் இல்லைங்க. மறுபடியும் இவரும் இதை எடுத்துட்டு வராரு, விஷயமே தெரியாம இவரும் எடுத்துட்டு வராரு. நான் வந்து ஒரு குப்பை கொட்டி வச்சுட்டாங்க, அவ்வளவுதான். குப்பையை மலை மாதிரி கொட்டி வச்சுட்டாங்க. அந்த குப்பையை கொஞ்சம் கொஞ்சமா வந்து அள்ளி போட்டுட்டு இருக்கேன். என்கிட்டே ஒரு கடப்பாரு, ஒரு சின்ன ஒரு கரண்டியோ இல்ல இதோ ஒன்று இருக்கு, தொடப்பமோ இருக்கு, கொஞ்சமா கூட்டிட்டு இருக்க. நீ திரும்ப இன்னொரு லாரி எடுத்துட்டு வர குப்பைய, எனக்கு கோவருமோ வராத. நாங்க தமிழ் தேசியம் குப்பை இருக்குன்னு சொன்னோம், அதையும் குப்பைன்றீங்களா? இல்ல இல்ல கார்த்தி ப்ரோ, ஒரு தமிழ் தேசியம் யார் பேசுனா? கார்த்தி ப்ரோ இப்போ பேசல ப்ரோ. நாங்க தமிழ் தேசியமும் பேசுறோம், திராவிடமும் பேசுறோம்ல. ஏங்க ரெண்டும் ஒண்ணா வராதுங்க, அதாங்க பிரச்சனை. உங்களுக்கு புரியுதா இல்லையா? இன்னைக்கு கூட ராஜீவ் காந்தி சொல்றாரு, தமிழ்ல இருந்தா மலையாளம் வந்துச்சு, தெலுங்கு வந்துச்சு, கன்னடம் வந்துச்சுன்னு சொல்றாரு. இத போய் நீங்க போய் மலையாளிட்டியோ இல்ல ஆந்திராவிலயோ போய் சொல்லுங்களேன், செவியை காட்டு உங்களை வைப்பான். தமிழ்ல இருந்தா பிறந்துச்சு, 800 வருஷத்துக்கு முன்னாடி இந்த லாங்குவேஜஸே கிடையாது, தமிழ் மட்டும் தான் இருந்துன்னு சொல்றாரு. திராவிடன்றதே கற்பனைங்க. நம்மளாவே இவங்களாவே சொல்றாங்க, சவுத் இந்தியன்ஸ் தான் திராவிடன்ஸ் இவங்களே சொல்றாங்க. அதுவும் தமிழருக்கு மொழி வழியா பிரிச்சதுக்கு அப்புறம் எதுக்குங்க இந்த இது? சீமான் தான் காரி காரி துப்புறாருல, சீமான் காரி காரி துப்புறாருல. ஓகே, திமுக எதிர்க்க வேண்டியதானே? திமுக எதிர்க்க வேண்டியதானே? ஏன் டைரக்டா எதிர்க்கல? ஏன் விஜயா அறிக்கையை விட வேண்டியதுதானே? கொள்கை தலைவர் அமித்ஷா பேசினாருன்னு சொல்லிட்டு பேசினார்ல, இதுக்கு விட வேண்டியதுதானே? விட்டா அடி விழுன்னு சொல்லிட்டு அவரே அமைதியா இருக்காரு. நீங்க ஏன் சப்போர்ட் பண்றீங்க? வேளாமணி ப்ரோ ட்வீட் போட்டிருந்தாரு ப்ரோ, சீமான் ஆப்போசிட்டா. யாருங்க அவரு? வேளாமணினா யாருங்க? ஆத்தரைஸ்ட் ஸ்பீக்கர் தானே, டிவி கேட்கறாரு. யோ நீ விஜய் ஹேட்டர் தானே? ப்ரோ சீரியஸா இல்ல ப்ரோ. நீங்க ஏன் ப்ரோ நீங்க அப்ப நியூஸ்ல எல்லாம் போடும்போது அவர் என்ன கட்சி போட்டு இல்ல எனக்கு தெரிஞ்சு வேளாமணி இல்ல 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 மாறா, அவர் வந்து நிஜமா சொல்றனாக்கா அவர் வந்து விஜய் ஃபேனு அர்த்தம் தெரியிட்டு இருக்காரு. இல்ல 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 அவர் விஜய் ஃபேனு, ஒரு பெரியாரிஸ்ட், ஆனா பிஜேபி சப்போர்ட்டர். சூப்பரா சீரியஸாவே நம்புறீங்களோ இல்லையோ, விஜய் ஃபேனு, பெரியாரிஸ்ட், ஆனா பிஜேபி சப்போர்ட்டர். இப்ப அது முக்கியம் இல்ல, சீமான் அவர்கள் வந்துட்டு எதிர்க்கிறாங்கன்றதான் மைய கருத்தா பேசிட்டு இருக்கோம். கார்த்தி ப்ரோ ஒரே ஒரு இது ப்ரோ, இப்ப நீ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டானுங்க, அவரே சொல்லிட்டாருங்க, அவரே சொல்லிட்டாரு விஜய் பேசுறதுனால எதுக்குன்னு அவரே சொல்லிட்டாரு இன்டைரக்டா. கார்த்தி ப்ரோ இப்போ நீ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்களா இந்த மாதிரி உண்மையில நம்பலையே நீங்க? உண்மையிலே விஜய் பேசுறதுனால எதிர்க்கிறாரு, அதாங்க உண்மை. அது விஜய்க்கு தெரியும், சீமானுக்கு ஓட் பேங்க் காலி பண்றது டிவிக்கே தானே, ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ ப்ரோ? ஓட் பேங்க் பெரியார் தொண்டர்கள் ஓட்டு போட்டுருக்காங்க. புரியல எனக்கு. இல்ல பெரியார் தொண்டர்கள்லாம் சீமானுக்கு ஓட்டு போட்டு போடுற வரைக்கும் அவர் தம்பின்னு பேசிட்டு இருந்தாரு. அவர் போட்ட அப்புறம் தான் பெரியார் கொள்கைன்னு சொன்ன அப்புறம் தான் எங்க நம்ம கூட்டம் எல்லாம் கூடாரம் காலியாவதுன்னு சொல்லிட்டு விஜய் அடிக்க ஆரம்பிச்சாரு. இல்ல பெரியார் கொள்கையை பெரியார் கொள்கையை பேசுது இல்ல, திமுக ஏற்கனவே பேசுது. அப்ப விஜயும் பேசுறதுனால எப்படி இவருக்கு ஓட்டு குறையும்? ரெண்டு பேரும் தம்பி யார் பேசுறது? பிகில் தானே, பிகில். பெரியார் கொள்கையை பேசுற ஒரு கட்சி சொல்லுங்க நீங்க இங்க. ப்ரோ எனக்கு தெரிஞ்சு பெரியார கொள்கை ஆசனை எடுத்துக்கிற திமுக, பாமக, விடுதலை சிறுத்தைகள், அப்புறம் வந்துட்டு தேமுதிக, எல்லா திராவிட கட்சின்னு வச்சுக்கலாம். ஏன் போய் ஒவ்வொன்னா? அவ்வளவுதான் சிம்பிளா. இந்த ஆளு வந்து திராவிடமே வேணாம், தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப புதுசா விஜயும் வந்துட்டு நானும் அந்த திராவிடத்துல தான் ஏறுவோம்னு சொன்னாங்க, அப்புறம் என்ன பண்றது? அதுதாங்க இந்த பிரச்சனைகளா காரணம். இன்னைக்கு கூட அவர் சொல்லியிருந்தாரு, இல்ல அவர் திராவிடத்துல பத்தி ஏறல, தமிழ் தேசியத்திலயும் உள்ள வர்றாரு. எங்க போறதே தெரியாம போயிட்டு இருக்காரு, வழி தெரியாம போற மாதிரி. இது ரொம்ப தப்பு இல்ல? அந்த பக்கமும் காலை வச்சுக்குவேன், இந்த பக்கம் வச்சுக்குவேன், அந்த மாதிரி.
ஃபேக்ட் என்ன தெரியுமா? ஒரு பக்கம் தம்பி ஒண்ணு ரோட்டுக்கு அந்த பக்கம் இல்ல ரோட்டுக்கு இந்த பக்கம் இல்ல நடுவாள் நின்னா ராலி அடிச்சு செத்து போவேன். அதுதான் இதுதான் நாங்க வந்து 4-வே ரோடு போட்டு போயிட்டே இருப்போம் ப்ரோ. இது ரோட்ல அது எப்படி டோல்கேட் போட்டுருவாரு இங்கன்னு கவலைப்படாதீங்க. நீங்க என்ன போட்டாலும் என்னன்னா டிஎம்கேக்கும் ஓட் இம்பாக்ட் இருக்கு. ஆனா அது ரொம்ப மினிமம். அவரை தாண்டிலாம் அவரெல்லாம் தாண்டி போக முடியாதுங்க. சீமான்லாம் ரெண்டு டோல்கேட் போட்டு அவ்வளவு இது இந்த விஜய்க்கு இந்த ஈரோடு இதுல நின்று பாருங்க. சீமான் நிக்கிறாரு, மத்த எல்லாரும் ஓடிட்டாங்க. ப்ரோ அதான் நாங்க ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டோம், எந்த இடைத்தேர்தலையும் எந்த தேர்தலையும் நிக்க போறல. அது என்ன அவ்வளவு இது இருந்தா இதுல இல்லங்க. இப்போ ஓட்டு கம்மியா வரவங்க இது சொன்னதுக்கு அப்புறம் இல்ல இருங்க, நாங்க சொல்லிட்டோம். அப்ப ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டோம். இப்ப நின்று இருந்தா நீங்க என்ன சொல்லிருப்பீங்க? சரி ஓகே, இப்படி ஆனதுக்கு அப்புறம் இப்ப வந்து நிக்கிறேன்னு சொல்லிருப்பியா இல்லையா? எப்படியா இருந்தாலும் ஏதோ பண்ண போறேன்றது பேசுறது. சதீஷ் தானே சதீஷ். இப்ப பெரியாரை பத்தி சீமான் திட்டுறாருல, அது சீமானுக்கு பாசிட்டிவா நெகட்டிவா அது மட்டும் சொல்லுங்க. நீங்க அவ்வளவு நேரம் அதை பேசிருந்தீங்க, எனக்கு அதுல விருப்பம் இல்ல, அதனால அதெல்லாம் பேசல. இல்ல அது ஓகேங்க, ஜென்ரலா சொல்றேன். எது எனக்கு தேவையான சீமானுக்கு பாசிட்டிவா தான் நெகட்டிவா தான் அதை மட்டும் சொல்லுங்க. அட்டென்ஷன் கிடைக்குது இல்ல இதுல அடிக்கிறதுனால சீமானுக்கு பாசிட்டிவ் தான் ஆகுது. ஆமா அவ்வளவுதானே. அப்ப சீமானுக்கு ரெண்டா தானே போயிட்டு இருக்காரு. அதுதான் நானும் சொல்றேன். அதுதான் பேசவே வரல. அதுதான் நானும் சொல்றேன். நிக்கிறாரா இல்லையா அதுக்குதான் இல்ல அது ஓகேங்க, அது ஓகே. சீமானுக்கு இது பாசிட்டிவான்னு கேட்டீங்கன்னா பாசிட்டிவ் தான். சீமானுக்கு பாசிட்டிவ் தான். யாரோ ஒருத்தர் அடிக்கணும், அடிக்கிறாங்க, ஓகே. எங்க இதுலயுமே நாங்க வந்து பெரியார் சொன்ன எல்லாத்தையுமே நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல. அதுதாங்க சொல்றேன். நீங்க நழுவி போறீங்க, நீங்க நழுவி போறீங்க. ஆனா எதுக்குமே நீங்க பதில் சொல்ல மாட்டேங்க. அவர் கேக்குறாரு வம்படியே நீ எதுக்காக பேசுன்றாரு. அது ஓகேங்க சதீஷ், அது ஓகே. அமித்ஷாவை மட்டும் கேள்வி கேட்டீங்க. தக்காளி தொக்கா இல்ல இவங்க எப்படின்னா இவங்களுக்கு அதுதான் சொல்றேனே, புரிதல் இல்லாம பெரியாத ஒண்ணு கொள்கை திட்ட ஆக்கிட்டீங்க. ஆக்கினதுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய எதிர்ப்பு வரும் உங்களுக்கு தெரியல. அப்ப பதில் சொல்றதுக்கு முன்னாடி தயங்குறீங்க, அவ்வளவுதான். அதுதான் விஷயம். நீங்க ஒரு நல்ல பாயிண்ட் வந்து நல்ல பாயிண்ட் எடுத்து ஏங்க பெரியார் இதெல்லாம் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எவ்வளவு சமூகத்துக்கு நல்ல விஷயம். நீங்களாம் கொடுத்து வச்சுக்க வேண்டியவங்க. பெரியார் மண்ணில் பிறந்ததுக்கு, பெரியார் மண்ணில் வாழ்றதுக்கு, பெரியார் மண்ணில் பிடிக்கிறதுக்கு நீங்க படிச்சது காரணம் தான் அப்படின்னு சொல்லுங்க. சொன்னா கேட்டுக்க போறோம், தெரிஞ்சுக்க போறோம். எங்க அறிவி கண்ணை திறங்க. அது சொல்லவே மாட்டேறீங்களே. பெரியாரை பத்தி நீங்க பேசல மாட்டேன். பெரியாரை பத்தி பேசியாச்சு, கழுவி ஊத்தியாச்சு, காரி துப்பியாச்சு, வாந்தி எடுத்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஏதோ ஒண்ணு சொல்றா, என்னதான் பண்ணாந்தாலும் அதை சொல்லு. பெரியாரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? எனக்கு தெரியாது சொல்லு அப்படின்னா அதே சொல்லவே மாட்டேன் உட்காந்துருக்கீங்களே நீங்க. என்னதான் பண்ணாந்தாலும் சொல்லு. அந்த எல்லாம் படிக்கல, அதனால படிச்சதுனால சொல்றேன். என்ன பண்ணாரு இருந்தாலும் அதையா சொல்லுங்க அப்படின்னா. பெரியாருன்னா நான் தான் காரு துப்பிட்ட மூஞ்சில அப்படின்னா அதையா சொல்லு. ரோசப்பட்டா சொல்லு. இந்த சினிமா பழைய இந்த ஒரே இதுங்க, பெரியாரு ஜாதி வேணான்னு சொன்னாரு, இவ்வளவுதான் விஷயங்க. அவர் அது வேணான்னு சொன்னார்ல. பழைய நிலைங்க, பழைய படத்துல அந்த பழைய படத்துல சொல்லுவாங்களேன், பழைய ஆனந்த படத்துல சொல்லுவாங்களே, அது தெரிஞ்சா தாங்க மாட்டேங்கிற மாதிரி. என்னடா சஸ்பென்ஸாவே மெயின்டைன் பண்ணீங்களா? பெரியார் என்ன பண்ணாருன்னு சொல்லி தொலைங்களடா. அவனை மைக்கு போட்டு பேச சொல்றா, கேப்போம். அந்த பேச மாட்டான். அவன் ஒரு மணி நேரம் சொல்ல சொல்லு. பெரியார் என்ன பண்ணாரு சொல்ல சொல்லு. அவன் பெரிய வெண்ணா டிபேட்டுக்கு வந்து பேசணுமா அவன்கிட்ட? அவனுக்கு ஒரு மணி நேரம் பேச சொல்லு, கேட்டுக்கிறோம். கேட்டு அவன் கேட்கறது நம்ம சொல்றது வந்து ஓகேவா, ஓகே பெரியார் நல்லவர் தான் போல இருக்கு அப்படின்னா ஏத்துக்க போறோம். என்ன எதுவுமே சொல்ல மாட்டே. நீ டிபேட்டுக்கு வா, நீ அங்க வா, இங்க வா, இந்த ரோட்டு காரணம் நெல்லு, இப்படியே பேசுற. நீ எப்படி பேசலாம்? இப்படியே பேசிட்டு இருப்பீங்களா? உங்ககிட்ட பாயிண்ட் இல்ல, அதுதானே உங்ககிட்ட பாயிண்ட் இல்ல. நீங்க வேற விடுங்கண்ணா. இவங்களே விநாயகர் பாட்டுல பெரியார படிச்சு புட்டா பகுத்தறிவு வரும்னு பாடிட்டு இருப்பாங்க. இவங்கள்ட்ட போய் கேட்டா என்ன சொல்லுவாங்க? ப்ரோ இப்பெல்லாம் பேசாதீங்க ப்ரோ. அப்படிதானங்க பண்ணாரு விஜய். ஏங்க பெரியார கார்த்தி பேச்சு அசிங்கமா பேசியாச்சு. என்ன அடுத்து கெட்ட வாரத்துல மட்டும் தான் திட்டல. அதுவும் எங்க சீமான்ல திட்டிடுவாருன்னு நினைக்கிறேன். இப்படியே டெய்லி வருன்னு அவர்கிட்ட கேட்டுட்டீங்கன்னா திட்டிடுவாரு. திட்டுறதுக்கு அப்புறம் அப்ப கூட உங்களுக்கு கோவம் வந்துடும். ஆனா அப்ப கூட சொல்ல மாட்டீங்க பெரியார் என்ன பண்ணாரு நாட்டுக்கு.
இல்லங்க, இவரு கொள்கைய விளக்குறப்ப நான் பெரியார்ட்ட இருந்து கடவுள் மறுப்பை மட்டும் நான் ஏத்துக்கல அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு பதிலா நான் என்ன ஏத்துக்கிறேன்னு சொல்லிருக்கலாம். கேட்டேன்னு என்ன ஏத்துக்கிறேன்னு என்ன கேக்குறாரு. ஏத்துக்கிறேன்னு கொஞ்சம் 100 தெளிவா டைம் கேட்டாரு. சொல்லிருக்கலாம். 100 டைம் கேட்டாரு. நானும் கேக்குறேன். அதையா சொல்லி சமத்துவம், பெண் விடுதலை, எப்படி எப்படி சமூக நீதி, சமத்துவம், பெண் விடுதலை. என்ன திமுகவா நீங்க? ப்ரோ பெண் விடுதலை என்ன எங்க பெண் விடுதலை? நீ எதுக்கு எல்லாம் எழுதி வச்சுட்டு பெண் விடுதலைக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சரி பண்ணான்னு சொன்னா பிரச்சனை முடிஞ்சுல. நீங்க ஆப்போசிட்டா ஒரு ஆளை சொல்லுங்க. இவர் சனி பண்ணா பேசாம விட்டு போயிருவோம்ல. பெரியார் ஒருத்தர் தானே இருக்கு. நீங்க அவர் என்ன தப்பு சொன்னாலும் அவர் அப்படிலாம் கார்த்திக் எக்ஸாம்பிள் சொன்னீங்கல்ல, 2 பேர் இருந்தா நம்ம ஒரு ஆள் நல்லவர்னு எடுத்துக்கிறோம். இங்க ஒருத்தர் தானே இருக்காரு. நீங்க என்ன சொல்லலாம் தெரியாது. ஒரே ஒருத்தர் ஐயப்பன் சொல்றோம். அவ்வளவுதான். வேற என்ன? பாரதியார் பேசுனதெல்லாம் ஐயோ பெருமா இருக்கு. அவர் பேசுனதெல்லாம் கேவலமா இருக்கு. அவர் பேசுனதெல்லாம் அடுத்தவனை கேவலப்படுத்துறதே வாழ்க்கை, அடுத்தவனை திட்டுறதே வாழ்க்கை, காசு சம்பாதிக்கிறது வாழ்க்கை, சுயநலத்துக்கு ஒரு வாழ்க்கை. இந்த கட்சியை திட்டுவேன், அந்த கட்சியை ஆதரிப்பேன், அந்த கட்சியை ஆதரிப்பேன், அந்த கட்சியை திட்டுவேன், கூட இருக்கவங்களையும் அசிங்க விஷயமா பேசுவேன், கூட இருக்கவங்களும் என்ன அசிங்க விஷயமா பேசுவாங்க. இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிட்டு நீங்க எவ்வளவு பேச்சு பேசுறீங்க? சமரசம் இல்லாத அண்ணா கலைஞர் இருந்தாங்களா? சமரசம் இல்லாத சைக்கோவா? எனக்கு புரியல. எனக்கு சமரசம் இல்லாத சைக்கோவா? எனக்கு புரியல. எனக்கு என்ன எல்லாத்தையும் பேச முடியும்? அப்புறம் எனக்கு புரியல. எனக்கு திமுக ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நிக்குது. அந்த எலெக்ஷன்லயே பொண்டாட்டி விட்டு ஓட்டு வாங்கினா சொல்றாரு. எனக்கு புரியல. எனக்கு திமுக அன்னைக்கு 1.5 கோடி ஓட்டு வாங்கிட்டான். சரி, அவ்வளவு இருக்காது, ஒரு 50 லட்சம் ஓட்டு வாங்கிட்டான். 50 லட்சம் ஓட்டு எப்படி வாங்கினா? நீ என்ன சைக்கோ மாதிரி பேசிட்டு இருப்ப? நீ அதுக்கு எல்லாரும் பலிகிடாவா? நீ யார பேசுற? நீ எப்ப பார்த்தா பெண் உரிமையை பேசுறவன் எப்படிங்க ஒரு பொண்டாட்டி பத்தி பேசுவான் அடுத்தவனை பத்தி? இப்ப எனக்கு 2Gக்கு சண்டை, ஓகே, நான் என்ன திட்டுவேன்? அந்த உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்பேன். அவன்தான் அவன் குடும்பத்தை பத்தி பேசுவானா? அந்த ஆள் குடும்பத்தை பத்தி பேசுவானா? பொது மேடையில வித்தியாசம் இல்லைங்க. அதை விட கேவலமான பெரியாரு. ஆமா, எப்ப பார்த்தாலும் பொம்பளைங்களை பத்தி கேவலமா பேசுறது. நீ அவனுக்கு போறதையா, இவனுக்கு போறதையா, அதுவா இதுவா, இப்படி பேசுற ஆள் தானேங்க அவரு. அப்ப என்ன பெண் உரிமை போய் நொட்டுது உங்களுக்கு? அந்த ஆள்கிட்ட என்ன நொட்டுதுன்ற? இல்ல, பெண் விடுதலைன்னு சொல்றாங்கல்ல, சொத்து உரிமை எப்படி பேச முடியும்? அம்பேத்கர் பெண்களை மதிக்கிற ஒருத்தன் சட்டம் போட்டா மாதிரி பெண்களை மதிக்கிற ஒருத்தன் எப்படிங்க அப்படி பேசுவான்? எப்படி பேசுவான்? எவ்வளவு கோவம் இருக்கட்டும், என்ன இருக்கட்டும், ஓகே, நீ பேசுவியா அப்படியே? நீ யார் அசிங்கப்படுத்துற? நீ நான் ஒண்ணு இல்லைங்க, உங்களை திட்டணும் அப்படின்னா உங்களதான் திட்டணும், ஓகேவா? உங்களை திட்டணும், உங்களதான் திட்டணும். உங்க குடும்பத்தை பத்தியோ, உங்க அம்மாவை பத்தியோ, உங்க ஒய்ஃபை பத்தியோ, உங்க அக்காவை பத்தியோ, தங்கச்சி பத்தியோ பேசுற அப்படின்னா அதுவே கேவலமான சிந்தனை தான். அப்படி கேவலமான சிந்தனை இருக்க ஒருத்தன் எப்படிங்க பெண் விடுதலை பத்தி பேசுவான்? ப்ரோ நான் ஒன்னு சொல்லலாமா அந்த இடத்துல? ப்ரோ உங்களுக்கு நான் சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்குறேன். அவர் அவர் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கூட 40-45 வருஷம் வாழ்ந்திருக்காரு இல்லையா? அவங்க நாகம்மை நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறாங்க. இறந்ததுக்கு அப்புறம் இவர் ஒரு கட்டுரை மாதிரி எழுதுறாரு அவர் ஒய்ஃபை பத்தி. அது எதுல ஆவணப்படுத்திருக்கு அப்படின்னா, திரு சிதம்பரனார்னு அவரோட டிசிபிள், அதாவது ஈவேராவோட சீடர் தான். அவரு கம்பைல் பண்ண புக்ல அந்த புக்கு பேர் தமிழர் தலைவர். இது எடுத்து நீங்க எல்லாரும் டைம் இருந்தா படிச்சு பாருங்க. அடுத்து நீங்க என்ன சொல்ல வரீங்க அது சொல்லுங்க. யாரோட ஒய்ஃபை பத்தி, இறந்து போன ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை பத்தி யாராவது தப்பா பேசுவாங்களா? இவரு பேசியிருக்காரு, அவர் செத்து போனது நல்லதா போச்சு, நான் ஜாலியா இருப்பேன், நீ மைனர் மாதிரி அப்படின்னு எழுதி வச்சுக்கிறாரு. எல்லாருக்குமே 2 சைடு இருக்கும். இப்ப சீமானுக்கும் 2 சைடு இருக்கு. அவர் நல்லா பேசாரு, எல்லாம் சொல்றபடி அவர் மேல பிரச்சனை இருக்கிற மாதிரி இவருக்கும் 2 சைடு இருக்கும். அவ்வளவுதான். அதை விட்டுட்டு வர வேண்டியதானே. எதுக்கு அதை என்ன 2 சைடு எனக்கு புரியல. சீமான் அந்த பாசிட்டிவ் சைடு தாங்க கேக்குறாங்க. பாசிட்டிவ் சைடு கேட்டா ஜெனரலா ஒரு இதை சொல்லிருக்காங்க. விடுதலை பேசினாரு, சமூக நீதி பேசினாரு. ஆமாங்க, அவரு தான் பேசினாரு. சரி, அப்ப யாரு பேசினா? அவர் பேசல, அவர் பேசியிருக்காரா இல்லையா? பேசிட்டாரு.
பேசாம அவரும் பேசினாரு, அவ்வளவுதான். அவரும் பேசினாரு, ஒண்ணு ரெண்டு அந்த மாதிரி திட்டி தமிழர்கள் எல்லாருமே வந்து தமிழர்கள் எல்லாருமே கூத்துறன்ற அந்த பசங்க அப்படின்னு சொன்னார்ல. நீ வந்து இது எங்க தெரியுமா அடி வாங்குது? 5 வருஷத்துக்கு முன்னாடி இது பெரியார் மண், எல்லாம் பெரியாரா படிங்கன்னு எல்லாம் கரிச்சு கூட்டினீங்க. நாங்கெல்லாம் போய் படிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அது அசிங்கமா இருக்கு. அதான் எங்களுக்கு கடுப்பா வருது. ஏன்னா நீங்க சொன்ன ஒவ்வொன்னா சொல்ற பாருங்க, பெண் விடுதலை பெண் விடுதலை ஓகே, என்னங்க பெண் விடுதலை அவர் பேசினாரு சொல்லுங்க. பெண் விடுதலை பத்தி அவர் என்ன பேசுறாரு? ஃபர்ஸ்ட் ஹெட்லைன் மட்டும் தான் பேசுவீங்களா? அடுத்த பாயிண்ட்டுக்கு வர மாட்டீங்களா நீங்க? நான் பேசலாமா? இந்த பெண் விடுதலை என்ஜாய்மென்ட் வித்அவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி சொன்னார்ல. இப்போ கதறி கேக்குறோம்ல. இந்தியா ஃபுல்லா சதி ஒழிப்பு, அப்புறம் விதவைகள் மர்மம், இதெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் 100 விளக்கம் சொல்லியாச்சு. அதெல்லாம் ராஜாராம் மோகன் ராய் பண்ணதுதான் இல்லன்னு. ஆனா தமிழ்நாட்டுல ஒரு நிமிஷம் நான் டீல் பண்ணிக்கிறேன், அமைதியா இருக்கு. சரி ஓகே, பெரியார் சதி ஒழிச்சாரு. ஓகே, பெரியார் யார் கிடைச்சா சதி கருத்து முன் வச்சாருன்ற நானு ஆல்ரெடி அந்த கருத்தை அவர் முன்னு வச்சாருங்க. பெரியார் முன்னு வச்சாரு, சதி ஒழிச்சதுக்கு கருத்து முன்னு வச்சாரு. யார் சதியில் ஏறினதை பார்த்து அந்த கருத்தை முன்னு வச்சாரு பெரியார். ப்ரோ இது எப்படி ப்ரோ எனக்கு தெரியும்? எனக்கு புரியுது. அப்படி ஒண்ணு இல்லவே இல்ல. உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. நான் வந்து இல்லங்க, நான் இங்க பாருங்க, இல்ல ஒன்றுங்க ஜாதி கொடுமை இல்லைங்க, இருங்க, அதுதாங்க சொல்றேன். ஜாதி கொடுமைன்னு ஒண்ணு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தாதான் எனக்கு பார்த்தா அது ஃபீல் வரும். ஓகேவா? இப்போ நான் ஒரு கிராமத்துக்கு போறேன், அப்படி நடக்குதுன்னா எனக்கு வந்து ஐயோ என்னங்க இந்த கிராமத்தில் இப்படி பண்றாங்க, 2 டம்ளர் வச்சிருக்காங்க, ஒரு கண்ணாடி டம்ளர், ஒரு பிளாஸ்டிக் டம்ளர் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அந்த இன்சிடென்ட்டுக்கு வந்து நான் ஆக்ஷன் எடுத்து ஏதோ ஒன்று பண்ணுவேன். ஓகே, அப்படி பெரியார் எந்த சதியில எந்த பொம்பளை விழுந்ததை பார்த்து அவர் அதுக்கு போறாரு. ஒரு இன்சிடென்ட் ஏதோ ஒரு காரணம். இப்போ நீங்க சொல்றீங்களே, இல்லைங்க நானே சொல்றேன், கோயிலுக்குள்ள நீங்க உள்ள போராடுறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு கோயிலுக்குள்ள எவனோ ஒருத்தர் விடாம இருப்பாங்க. ஓகேவா? தமிழ்நாட்டுக்குள்ள நிறைய கோயில்ல வந்து இப்போ எஸ்சிலாம் வந்து உள்ள அப்படின்னு சொல்லி போராடுறீங்கன்னா ஓகே, அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தா மட்டும் தான் போராட முடியும். நானே கேட்கிறேன், பெரியார் யாரை பார்த்து சதியை ஒழிச்சாரு அப்படின்னா, சதியில ஏதோ ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கோம்ல, ஏதோ ஒரு பொண்ணு ஏங்க இந்த பொண்ணு எரிக்க போனாரு, கையை பிடிச்சி பெரியார் தத்தாரு, அது நடக்கக்கூடாதுன்னு போராடினாரு. இல்லைங்க இவர் எரிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி ஒரு பொண்ணை போட்டு எரிச்சிட்டாங்க, எரிச்சதுக்கு அப்புறம் பெரியாரு கோவம் வந்துருச்சு, பெரியார் போராடினாரு. அப்படியேதான் இருக்கணும் இல்லையா? அப்படியேதான் இருக்கா? சொல்லுங்க. ஹலோ, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். இந்த பெரியார் வேலை பார்க்க கூடாதுங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். சதியை ஒழிச்சாருன்னு நீங்க பேசுனீங்கல்ல, அதுக்கு பதில் சொல்லணும். ஓகே, நான் அதுலயே வரேன். நான் சதியை ஒழிச்சாருன்னு சொன்னா கைம்பெண் மறுமணத்தை ஆதரிச்சாரு. ஹலோ, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் இவங்க பெரியார் வேலை பார்க்காதீங்க. நீங்க கேக்குற கேள்வியே வந்து நீங்க சொன்னதுதானே கேட்டேன். நான் அதை கேட்டேனா? நானா இதை கேட்டேன்? நீங்க எந்த பொண்ணு சதின்னா உங்களுக்கு சொல்லுங்க. இல்ல எனக்கு புரியல. எனக்கு சதிக்கும் பெரியாருக்கும் சம்பந்தம் இல்ல. அந்த சதி இது வந்து பிரிட்டிஷ் ஆட்சியிலே அதெல்லாம் ஒழிச்சாச்சு, அவங்க சட்டம் போட்டுட்டாங்க. அதை நீங்க இப்ப வந்து பெரியார் பண்ணாருன்னு சொன்னாக்கா அப்ப அவர் கேட்க மாட்டாரா யார பார்த்து அவரு ஒழிக்க வந்தாருன்னு? நீங்க பாட்டு உருட்டிட்டு போயிட்டே இருப்பீங்க. நாங்க வந்து பெரியார் பண்ணது ஒன்னா இருக்கும், இவங்க 10 எக்ஸ்ட்ரா சொல்றதுனாலதான் இப்ப மிஸ்டேக். அவர் பண்ணதை மட்டும் சொல்லிட்டு அந்த ஒண்ணு சொல்லுங்க, அந்த ஒண்ணு சொல்லுங்கன்னு கேக்குறோம். அவ்வளவுதான், அந்த ஒண்ணு சொல்லுங்கன்னு கேக்குறோம். கைம்பெண் மறுமணம்னு ஒண்ணு சொன்னேன். கைம்பெண் மறுமணம் இல்ல, கைம்பெண் மறுமணம்னா இருங்க, கைமண் பண்ணணும்னா டைவர்ஸ் ஆனவங்க, புருஷன் சத்தவங்க மறுமணம் தானே? ஆமா, அதை இவர் தான் பண்ணி வச்சாரு. அதுக்கு முன்னாடி யாரும் பண்ணிக்கல. இவர் தான் பண்ணி வச்சாரு இல்லங்க, அதையும் வந்து ஆதரிச்சாரு, முன்மொழிந்தாரு, நிறைய இடத்துல கொண்டு போய் சேர்த்தாரு. எனக்கு புரியலங்க, அதுக்கு முன்னாடி யாரும் வந்து மறுமணம் பண்ணிக்கல. யாரு வந்து அதுக்கு முன்னாடி இப்ப வரைக்கும் பண்ணிக்கல. செகண்ட் மேரேஜ் இப்பதான் கொஞ்சம் ஓரளவுக்கு மாறிட்டு வருது ஜெனரேஷன். முன்னாடி நான் கேட்ட கேள்விக்கு பதில், அதுக்கு முன்னாடி யாரும் பண்ணலையா? பெரும்பான்மையா பண்ணல ப்ரோ. என்ன பெரும்பான்மையா பண்ணலன்னா அவர் பண்ணதுக்கு அப்புறம் மட்டும் பெரும்பான்மையா எப்ப ஆயிடுச்சு? இப்ப நீங்க சொல்றீங்க இது வரைக்கும் சொசைட்டில இல்லைன்னு இருக்கேன்.
ஏன் அவர்தான் பெரியார் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாம் மாறிடுச்சா? ப்ரோ இல்ல ப்ரோ, நான் என்ன சொல்றேன், அது வந்து அவர் பிலாசபர் மாதிரி அந்த கருத்தை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தாரு. ஆல்ரெடி இருந்த கருத்து தான், புதுசாக சொல்ல இதெல்லாம் ரீமேக் படம் மாதிரி இதெல்லாம் எல்லா ஊர்லயும் நடக்கிறது. அன்னைக்கு ஒரு படிப்பறிவு இல்லாத மக்கள் கிட்ட இவர் இதையும் சொல்லியிருக்காரு. ஜஸ்ட் சொல்லியிருக்காரு, சாதியை ஒழிச்சாருன்னா சாதி தான் ஒழியலையே, ஒழியாத மாதிரி சாதியை ஒழிக்கிறதுக்கு போராடினாரு. அவ்வளவுதான். நீங்க எங்க ஒழிஞ்சிச்சு? முட்டாள்தனமா நினைக்கிறீங்க, இதான் முட்டாள்தனமா நினைக்கிறீங்க. அன்னைக்கு பல பேர் இந்த கருத்து சொன்னாங்க, அதுல ஒரு ஆள் இவரு. யாரு அதெல்லாம் யாரு அவ்வளவு? ஆனா இவர் பேர் மட்டும் தானே வெளியே இருக்கு. பல பேரும் சொல்லியிருந்தா திமுக ஆட்சியில் இருக்கிறதுனால சொன்னாரு, இவர் சூப்பரா சொல்லல, மட்டும் தானே இருக்காரு. அது ஏன் இருக்காருன்னா திமுக ஆட்சியில் இருக்கிறதுனால இருக்காரு, அவ்வளவுதான். திமுக திமுக ஆட்சி திமுகன்ற ஒரு கட்சி வரலன்னா காமராஜர் தான் இருப்பாரு அந்த இடத்துல. பெரியார் இருந்த இடத்துல காமராஜர் இருந்திருப்பாரு. எங்களுக்கு ஸ்கூல்ல இருக்காங்க, இவர் ஒருத்ததான் இருக்காரு. இதாங்க இருக்கும். அதுதாங்க சொல்றேன், ஸ்கூல் படத்தை யாருங்க எழுதுறா? இல்லைங்க, அப்ப நீங்க இல்ல நானும் இல்ல, இது ஒண்ணுதான் இருக்கு. அவர் மேல ஒருத்தர் தான் சொல்லிட்டு போயிருக்காரு. இத நம்ம எனக்கு புரியல. புலிகேசி படம் மாதிரி நீங்க எழுதி வச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. நாங்க வந்து புலிகேசி படம் மாதிரி எழுதி வச்சுட்டு போயிட்டா நமக்கு ஆல்டர்னேட் என்ன? சரி, ஒருத்தர் கரெக்டா பண்ணாரு கேள்விதானே கேக்குறோம். அவர் எழுதி வச்சதாங்க கேள்வி கேக்குறோம். நாங்க என்ன புதுசா கண்டுபிடிச்சிட்டு வந்து அவர் டிஎன்ஏ எடுத்து வந்தா கேள்வி கேட்கிறோம்? அதெல்லாம் கிடையாது. அவரு எழுதி வச்சதை வச்சுதான் கேள்வி கேட்கிறோம். அவருடைய புக்ல, அவருடைய சுயசரிதையில, அவருடைய விடுதலையில எல்லாம் எழுதுன வச்சுதான் கேள்வி கேட்கிறோம். அதுக்கு பதில் சொன்ன அப்படின்னா இல்ல நீ பெரியார பேசுனா இப்ப ரீசெண்டா ஃபாலோ பண்ற ஆளுகளா இருக்கலாம். இதுல யாரு கிடையாது ஃபாலோ பண்றவங்க பதில் சொல்லுங்கன்ற, அவ்வளவுதான். வேற என்ன ப்ரோ? நான் இப்போ அந்த கோயில் பாடத்துக்கு சொல்லிட்டேன். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல வந்து அவர் வந்து ஆதரவு தெரிவிச்சாரு. முத்துலட்சுமி ரெட்டி வந்துட்டு அதெல்லாம் சும்மா கவனி பண்ணிருக்கீங்க. தேவதாசி ஒழிப்பு சட்டம் வந்து 1947 கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் வந்து தேவர் பண்ணாரு. அவர் வந்து முத்துலட்சுமி ரெட்டி வந்துட்டு சுயமரியாதை இயக்கத்தோட ஆதரவாளர் தான். பெரியார் துணை நின்றாரு. அதான் முத்துலட்சுமி ரெட்டின்னு பேர் வச்சிருக்காங்களா? ஏங்க புரியல. ஏங்க நான் கேக்குறேன், இப்ப பெரியார் வந்து பின்னாடி எல்லாரும் பெரியும் தூக்குனதா சொல்றீங்க, அது என்ன முத்துலட்சுமி ரெட்டி அங்க மட்டும் தூக்க மாட்டாரா? காலம் வரைக்கும் நாயக்கர்னு தானே வச்சிருக்கீங்க. ஆனா இன்னும் பாருங்க, முத்துலட்சுமி ஹாஸ்பிட்டல் மட்டும் முத்துலட்சுமி ரெட்டின்னு தான் இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் நேம், அவங்க வைக்கிற பேருமே. என்னங்க இதெல்லாம்? இதான் ஒழிப்பா? உங்களுக்கே சிரிப்பு வருதுல்ல? நான் ஒண்ணு சொன்னா நீங்க அதுல இருந்து புடிச்சிட்டு கேக்குறீங்க பாருங்க. நான் வந்து கோவில் நுழைவு பாட்டும் சொல்ல வர்றதே அதாங்க. ஆக்சுவலா இங்க ஒருத்தர் மட்டும் இத பண்ணல, நிறைய பேர் பண்ணத ஈஸியா நீங்க ஸ்டிக்கரும் இது ஒட்டிட்டு போயிடுறீங்க. எல்லாமே பெரியார் பண்ணாரு, ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு சிலை வச்சுக்கிட்டு ஸ்டிக்கர் அது என்னன்னா, அது இல்லாம எங்களையும் படிங்க பாருங்கன்னு சொல்றீங்க, போய் பார்த்தா கன்றாவியா இருக்கு. அது என்னன்னு படிக்கிறது, என்ன பண்றது? ஒரே எடுத்தாங்க. அம்பேத்கரும் பெரியாரும் தான். என்னன்னா சுதந்திரத்தை நீ பார்த்து தம்பி நீ பார்த்து 2 பேர்னா நீ பேசிட்டு இருக்காங்க சும்மா. ஏதாவது யாரா ஒருத்தர் சொன்னது இந்த 2 போட்டோ மட்டும் தான் நீ பாத்துட்டியா? டிவிகே கோடியில பாத்தியா? எங்க பார்த்த? சும்மா நீயே பேசிட்டு இருக்காங்க. இவ்வளவு 100 விளக்கம் சொல்லியாச்சு. 100 விளக்கம் சொல்லியாச்சு எல்லாரும். பொதுவா இவங்க தான் பண்ணாங்க, அவங்க தான் பண்ணாங்கன்னு பொதுமைப்படுத்திக்கிட்டு எப்ப பார்த்தாலும் உருட்டிக்கிட்டு. அம்பேத்கருக்கும் பெரியாருக்கு என்னங்க இருக்கு சம்பந்தம்? அவர் ஒண்ணு சொல்றாரு, இவர் ஒண்ணு சொல்றாரு. 2 பேத்துக்கு எங்க இருக்கு சம்பந்தம்? ஏங்க 2 பேருமே ஒரு டைப் ஈக்குவாலிட்டியை பத்தி பேசிருக்காங்க, ரைட்டுங்களா? இப்ப இந்த நான் ஈக்குவாலிட்டியை பத்தி பேசுறேன். யாரு பேசலன்ற? அம்பேத்கர் யாருங்க படிக்க வச்சா? அவருதாங்க. அம்பேத்கர் யாருங்க படிக்க வச்சா? படிக்க வச்சிட்டாங்க. ஆனா அம்பேத்கர் யார் படிக்க வச்சா? அது சொல்லுங்க, யார் படிக்க வச்சா? அம்பேத்கர் மாதிரி இருக்கிற பல ஆயிரம் பேர் யாரும் படிக்க வைக்கலையே தம்பி. ஈக்குவாலிட்டி பேசுறீங்க. அம்பேத்கர் படிச்சாருங்க, ஒரு ஸ்கூல்ல போய் படிச்சாரு. அம்பேத்கர் ஒரு ஸ்கூல், இப்ப நம்ம எப்படி ஸ்கூல்ல போய் படிக்கிறோம் அதுதான் சொல்ல மாட்டாங்க இங்க. அம்பேத்கர் படிக்க வச்சது ஒரு பிராமின் படிச்சாரு தம்பி. அம்பேத்கர் படிக்க வச்சது ஒரு பிராமின். அதுவே தெரியாது உனக்கு.
ரைட் ஒரு பிராமின் நல்லவர் தான், இருக்காரு ஒரு ப்ரோ. நல்லவர் இருக்காருல்ல, அம்பேத்கருக்கு கிடைச்ச பிரிவிலேஜ் வந்து மத்த யாருக்குமே கிடைக்கல. அதத்தான் அவங்க சொல்ல வராரு. இருக்காரு. அவ்வளவுதான் விஷயம். இந்த பெரியார்ன்ற பைத்தியம் மொத்த புறமும் எடுத்துட்டு ஓட்டுருச்சு. அப்புறம் என்ன, இவங்களாலதான் வந்து சமூகத்துக்கு சீர்கேடுன்னு சொல்லிச்சு. ஆமாங்க, அதேதான் இவரும் பெரியார்ன்ற சொல்றாரு. பைத்தியம் தானே சொல்ல, பைத்தியம் அதேதான் சொல்றாரு. என்ன இவரு கொஞ்சம் ஓப்பனா கொஞ்சம் சீமான மாதிரி கோவமா சொல்றாரு. அவ்வளவுதான். பைத்தியன்றது பேட் வேர்ட் ஆயிடுச்சா திராவிட டிக்ஷனரியில? நாளைக்கு எதாவது கேஸ் போட போறீங்களா? எழுதி கொடுத்து பெரியார பைத்தியம் சொல்லிவிட்டார் கேஸ் எதாவது போட போறீங்களா? இல்ல, எல்லாருக்கும் விமர்சனம் பண்றதுக்கு உரிமை அவரே கொடுத்திருக்காரு. இதுக்கு மேல சொல்லணும்னா பெரியாரே வந்தான். ஆமா, அப்புறம் பெரியாராலும் நான் படிச்சேன், பெரியாராலும் வந்து நான் வேலை பார்க்கறேன், பெரியாரால பேசுறேன், ட்விட்டர் யூஸ் பண்றேன். பெரியார் திட்டக்கூடாதா? அந்த உரிமையை அவர் கொடுக்க மாட்டாரா அவனுக்கு? அது கூட பரவாயில்ல. இவங்க உருட்டுனதுல பெரியார்னாலதான் சோசியல் மீடியால நீங்க பேசுறீங்கன்னு சொன்னாங்க. பெரியார்னால படிச்சவரு, பெரியார்னால படிச்சவங்க மட்டும் சொல்லியிருக்காங்க. இவ்வளவு பேர் இருக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்ட ஆளுங்க சொல்லியிருப்பாங்க. அவ்வளவுதான். பெரியார்னால எப்படிங்க நாங்க படிச்சிருக்கோம்? என்ன சொல்றேன், நீங்க படிக்கலைங்க. பெரியார்னால யாருமே படிக்கலையா? இப்ப என்னன்னா, நீங்க பெரியார்னால படிக்கலைங்க, பெரியார்னால யாருமே படிக்கலையா? அப்ப யாராவது ஒரு ஆளா படிக்கல? எப்படிங்க பெரியார்னால படிச்சிருப்பாங்க? நான் என்ன கேக்குறேன், அப்புறம் எதுக்கு எப்படி படிச்சிருப்பாங்க? அவரு கட்சி ரிலேட்டடா இருக்காருங்க, அதனால யாராவது கொஞ்ச நேரம் படிக்க வச்சிருப்பாரு. எப்படி அவரோட காலேஜ்ல எல்லாம் ஃபீஸ் வாங்கிதான் படிக்க வைக்கிறாங்க, ரைட்டுங்க. இப்ப வரைக்கும் ஃப்ரீ காலேஜ் எல்லாம் இருக்குல்ல, ஃப்ரீயா படிக்க வைக்கிற மாதிரி. அப்ப கவர்மெண்ட் அந்த மாதிரி பெரியார் காலேஜ் இல்லங்க, அந்த மாதிரி ஃப்ரீயா பெரியார் காலேஜ் இல்லங்க. அப்பெல்லாம் நம்மளே இல்லைங்க, அப்ப ஃபர்ஸ்ட் காலேஜ் எல்லாம் இல்லங்க. இப்ப சொன்னாரு பாத்தீங்களா, யாரும் அம்பேத்கர் படிக்க வச்சாங்களா? அந்த மாதிரி யாராவது கொஞ்சம் நேரம் படிக்க வச்சிருப்பாருல, கொஞ்சம் பேராது இருப்பாங்களே. அவ்வளவுதான் சொல்ல வரேன். பெரியாரோட பெரியாரோட நிலைப்பாடு என்னன்னு நான் சொல்றேன், நீங்களே கேட்டுக்கோங்க. அவருக்கு நம்ம வந்து அவர் உயர்நிலை ஜாதி, நம்ம என்னதான் உயர்நிலை ஜாதியா இருந்தாலும் நம்மள மட்டமா நினைக்கிறாங்க. அவரோட இதே அதுதான், அவங்க நம்மள மட்டமா நினைக்கிறாங்க. அவங்களோட நம்ம ஒண்ணும் குறைஞ்சது இல்ல. அவரே கடைசி காங்கிரஸ் தான் குஞ்சு அடிச்சுட்டு இருந்தாரு அங்க. அதான் அடிச்சவரு தானே, அவருக்கு மனசுல அந்த இதுதான், வன்மம் தான். நம்மளே வந்து வசதி நினைச்சிட்டு போய் அப்படி சொல்லிட்டுதான் அவர் வந்து எல்லாரும் நான் வந்து வேம்பயர் எனக்கு தெரியாதா? ஆனா அவரு கடைசி வரையும் வந்து அந்த தலித் மக்களுக்கு வந்து அவர் கையே கொடுக்கல. அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு சோசியல் ரிஃபார்மேட்டிக்கா பேசவே இல்ல. அவர் யார பத்தியும் பேசல. அவ்வளவுதான், நீங்க எல்லாம் தாழ்ந்தவங்க, பிராமணனும் வசதி கிடையாது, அவன் மட்டமானவன், இதுதான் அவரோட கருத்து. எஸ்சி எஸ்டி பீப்புள் தான் போராட்டம் பண்றப்பெல்லாம் அவர் வந்து அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு தான் ஆதரவே கொடுத்தாரு. அதுதான் அந்த கீழ்வெண்மணி படுகொலை. அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. 46 பேர் எரிஞ்சு போனாங்க, அதுக்கு ஆதரவா வந்து அந்த விடுதலை நாளிதழ் அதெல்லாம் பத்தி எழுதியிருக்காரு. இப்போ எல்லாம் எழுதிருக்காரு. விடுதலை எழுதி வச்சுட்டு இருக்கோம். அவரு கூகுள்ல சர்ச் பண்ணி அப்படியே சொல்லிட்டு இருக்காரு. இல்ல, இப்ப நானும் சர்ச் பண்ணேன், அவர் சொல்றதெல்லாம் இதுலயும் வருது, அதான் பார்த்தேன். சொல்றதா யாரு சொல்றது ப்ரோ? நான் ப்ளூடூத் தான் பேசிருக்கேன். பட் இப்ப கூட இந்த சதி இதை பத்தி எல்லாம் சொன்னார் இல்லைங்களா, அதுக்கு கீழே அப்படியே இவர் சொல்றதெல்லாம் வருது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஆமா ப்ரோ, நான் என்ன பாத்தீங்களா, இப்ப நீங்களே போய் பெரியாரை பத்தி தேடி படிக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான் படிக்க. நான் திரும்ப சொல்றேன், ஏன் படிக்க கூடாதுன்னு கேக்குறேன். கரெக்ட். நானே நேத்து வரைக்கும் இதை பத்தி இதை பத்தி தெரியாதுங்க. இப்ப நம்ம கேக்குறப்ப ஃபர்ஸ்ட் அவரு இல்ல, இப்ப பெரியாருன்னு ஒருத்தரே இல்ல, ரைட்டுங்களா? பெரியார் 2 பேர் இருக்கிற பட்சத்துல இவர் தப்பா சொல்லிட்டாரு, இவர் சரியா சொல்லிட்டாருன்னா ஓகே, அவர் ஒருத்தர் தானே இருக்காரு, அட விடுங்களே அவரை. ஒருத்தரே இல்லங்க, நிறைய பேர் இருக்காங்க. என்ன சொல்றாங்க, நீங்க எல்லாரும் பண்ணதையும் எடுத்துட்டு வந்து பெரியார் மேல ஸ்டிக்கர் ஓட்டிட்டு போயிடுறீங்க. என்ன சொல்றேன், நிறைய சோசியல் ரிஃபார்மர்ஸ் இருப்பாங்க.
அதான் சொல்றேன். அது இன்னும் சேர்த்து பெரியார் தான் காரணம்னு சொல்றாங்க. அவரு திருவள்ளுவருக்கு வந்து மாநாடு நடத்தினாலதான் திருக்குறள் பத்தி எல்லாருக்கும் தெரியுது அப்படின்றாங்க. அதான் சொல்றேன்னா எல்லாத்துக்கும் ஒரு எதிர்ப்பாளர்கள் இருக்கிற மாதிரி இவருக்கும் இருக்கிற எதிர்ப்பாளர்கள் இருப்பாங்க. இப்ப விஜய் வந்து பெரிய சப்போர்ட், சீமான் எதிர்ப்பு மாதிரி ரெண்டு பக்கம் மாறி சொல்லதானே செய்வாங்க. இல்லையே விஜய் அப்படி இருந்தாலும் பரவாயில்லையே, 2 சைடுல கால வச்சிட்டு இருக்காரு. ப்ரோ அது விடுங்க, அது அப்புறம் பேசிக்கலாம். இப்போ எல்லா இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டுமே ரிஃபார்மர்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டுல பெரியார் வந்து ஒரு ரிஃபார்மர். அவ்வளவுதான். ஒன் ஆஃப் தி ரிஃபார்மர். இல்ல அவரோட குழந்தைகளான அண்ணா, கலைஞர் 2 பேருமே இருக்கிறதுனால அந்த கட்சி தான், அந்த 2 கட்சி தான் தமிழ்நாட்டை ஆள்றதுனால அவரை முன்னிலைப்படுத்துறாங்க. அவ்வளவுதான். ஆனா அவங்க 2 பேரும் இருக்கு பாருமே வந்து பெரியாரை போட்டு இருந்துட்டு போட்டுங்க. அதுக்காக நான் ஏத்துக்கிட்டு சரியா இருக்கா? மோடி ஆள்றாரு, பிஜேபி தான் ஆளுது, நீங்க ஒத்துக்க போறீங்களா? பிஜேபி ஐடியாலஜி சவர்கர்ல ஒத்துக்க போறீங்களா? கிடையாது. இல்ல அப்புறம் எவன் ஆள்றான்றதுக்காக நாங்க வந்து ஒத்துக்கணுமா? ப்ரோ அதேதான், நல்லது ஏதாவது இருந்தா நாங்க ஒத்துக்க முடியும். கூகுள பார்த்துட்டு டாபிக்க மட்டும் சொல்றீங்க. திரும்ப திரும்ப எங்க அண்ணன் சீமான் மாதிரி வெறியேத்தாதீங்க, நல்லது சொல்லுங்க கேட்டுக்கிறேன், அவ்வளவுதான். திரும்ப திரும்ப விஜய் மாதிரியே பேசக்கூடாது, விஜய் மாதிரியே பேசக்கூடாது. இல்லங்க, நல்லது படிங்க, நல்லது படிங்க. எங்க கண்டுபிடிக்கிறது? அவர் எங்கேயாவது நல்லது பேசிருப்பாரு கண்டுபிடிக்காதா? நீ படிக்காதீங்க. இல்லங்க, இப்ப நாளை காலையில பிளைண்டா போய் பெரியாரை கேட்டு படிக்கிறவன் எதை தெரிஞ்சுக்கிடுவான்? இல்ல தம்பி, நீ இவங்க டைப் பண்ணி வச்சதை தெரிஞ்சுப்பா. அவ்வளவுதான் முடிச்சுங்க. அவ்வளவுதான், அது தப்பு. நீ நல்லது சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். சிம்பிளா சுருக்கி கேளு, சுருக்கி சொல்லு. இந்த இதெல்லாம் போடுறாங்களா, கோட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் போடுறாங்கல்ல, சேகுவார் அது சொன்னாரு, கார்ல் மார்க்ஸ் எது சொன்னாருன்னு போடுறாங்களா, அந்த மாதிரி இவங்கள்ட்ட இருக்கேனா ஆன்டி காஸ்ட் பேசினாரு, இது மாதிரி உமன் எம்பவர்மென்ட் பேசினாரு, அவ்வளவுதான். இப்போ உயர் ஜாதிக்கார வந்து ஒரு இடைநிலை ஜாதிக்காரனை அப்ரோச் பண்ணனா நான் இடைநிலை ஜாதி பக்கம் இருப்பேன். ஒரு இடைநிலை ஜாதி பக்கம் வந்து தாழ்த்தவன் நான் அப்ரோச் பண்ணா நான் தாழ்த்தவன் பக்கம் சொல்ல பேசவே விட மாட்டேங்கிறீங்க. நாங்களும் படிச்சிருக்கோம், அந்த வாட்ஸ்அப் நாங்களும் படிச்சிருக்கோம், அந்த எண்டெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஓகே, அப்ப கேள்வி பதில் சொல்லு. அப்ப யார்கிட்ட நீங்க நிக்கணும்? கேள்வி பண்ணல, யார்கிட்ட நிக்கணும்? யார்கிட்ட நின்னீங்க? மக்கள் பக்கம் தான் நின்னாங்க. எங்க நின்னாங்க? போய் அதை நல்லா படிச்சு பாருங்க. போராட்டம் பண்ணாம இருந்துட்டா அவங்க செத்து இருக்க மாட்டாங்க. அந்த ஓனர் மேல தப்பே இல்ல. கம்யூனிசம் இவனுங்க வந்து உள்ள புந்து கலவரத்தை உண்டாக்கிட்டாங்கன்னு இப்ப நீங்க சொல்றீங்களா? ரஜினி தான் அதென்ன சமூக விரோதின்னு சொன்னாரு. அந்த மாதிரி போராடினவங்களை அசிங்கமா தான் சொல்லிட்டு போனாரு. அத போய் பாருங்க. ஒண்ணு இல்ல, நீ படிக்கலாம், சர்ச்சே பண்ணி பாருங்க. அவங்க ஆளுங்க பேசுனதே இருக்கும் நிறைய. பெரியார் தீகா உள்ளவங்களே அதுக்கு விளக்கம் சொல்லியிருப்பாங்க எல்லாத்துக்கும். அவங்க ஒரு விதமா அன்னைக்கு வந்து அவர் சென்னை ராஜீவ்காந்தி இது சென்னை இந்த அரசு மருத்துவமனையில வந்துட்டு அவர் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தாரு. அதனால அவங்க போக முடியல. பட் இருந்தாலும் விடுதலை பத்திரிகையில ஒரு குட்டியா ஒரு இது எழுதியிருந்தாரு, அந்த எடிட்டோரியல் மாதிரி இந்த இதை பத்தி எழுதியிருந்தாரு. என்ன எழுதியிருக்காரு போய் பாருங்க. நான் எடுத்து வேணா படிக்கட்டுமா? படிங்க. அதையுமே வந்து சீமான் வந்து கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து யாராவது இது இருந்தாலும் பதில் சொல்லி இருக்கலாம். அப்படியே நான் ஒன்னு சொல்றேன், அதை அப்படியே சர்ச் பண்ணி படிங்க ப்ரோ. பிகினும் வீராவும் அந்த டைம்ல பருத்தி விலை பருத்தி என்னன்னு தெரியல, அது ஏன் விலை உயர்வாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதையும் எழுதியிருப்பாரு. அதையும் படிங்க. பருத்தி விலை உயர்ந்தது காரணம் பெண்கள் வந்து குறிப்பிட்ட பெண்கள் ரவிக்க போறதுன்னு சொல்லி ஒரு அது வந்து ஃபேக் நியூஸ். ஃபேக் நியூஸ் தான். அதான் சொல்றேன் இல்லையா, அவரு ஒரு நல்லா இருக்கும், ஒரு நல்லதா இருக்கும், 10 எக்ஸ்ட்ரா ஆட் பண்றாங்க. நானே தான் சொல்றேன், ஒரு நல்லத 10 எக்ஸ்ட்ரா ஆட் பண்றாங்கன்னு தான் நான் சொல்றேன். நானு அது ஆக்சுவலி சொல்லிட்டாங்க. நீங்க நம்மளை விட்டாலும் வேற யாராவது எடுத்து படிக்கதான் போறாங்க, இதைத்தான் படிக்க போறாங்க. நம்ம இப்ப இத பேசினாலும் அது மாற போகுதுன்னு சொல்ல வரணும். இல்ல இத ஃபேக் நியூஸ்னு சொன்னா எப்படி? அது ஓப்பனா தான் அவரு சொல்றாரு. அது ஃபேக் நியூஸ்னா கேஸ் போட்டு அவருக்கு உள்ள வைக்க வேண்டியதானே சீமான.
அது தெரியுமா? திருமாவளவன் கட்சியில இருக்கவரே வந்து இதுக்கு கட்டுரை எழுதியிருப்பாரு, பெரியார் ஹிஸ்டரி பண்ண வேலைக்கு. அந்த கட்டுரையே முடக்கிட்டாங்க. அது எங்கேயுமே வெளில கிடைக்காது. அதை படிச்சா கூட தெரியும் ஏன்னு. சரிப்பா அதெல்லாம் விடுங்க. எல்லாத்துக்குமே என்னங்க இது? நான் அந்த டாபிக் ஸ்டாப் பண்ணலாம்ண்ணா, இல்லைன்னா 1 மணி கூட நீங்க அவரை பத்தி பேசுறீங்கன்ட்டு சொல்ல போறானுங்க. இல்ல அது உண்மைதான். இத்தனை வருஷம் ஆகி நம்ம அவரை பத்தி ஒரு டிபேட் பண்றோம்னா அப்படி கிடையாது தம்பி. நீங்க அப்படி பெருமையா நினைச்சுக்காதீங்க. அவரை பத்தி டிபேட்லாம் பண்ணல, அவர் கேவலமா பேசுறோம் நாங்க. 2 வித்தியாசம் இருக்கு, ஓகேவா? ஒருத்தரை பத்தி பெருமையா பேசுறதுக்கு வேற, நைட்டு 1 மணிக்கு வந்து பெருமையா பேசுறாங்களே அப்படின்னு பேசுறது வேற, கேவலமா பேசுறாங்களே வேற. தப்பான ஒரு ஆளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இங்க ஒரு விஷத்தை வந்து இங்க இருக்க யங்ஸ்டர்ஸ் மத்தியில சேர்த்திருக்கீங்க இல்லையா? அந்த விஷத்துக்கு சீமான் மாதிரி ஒருத்தர் வந்து பேசும்போது ஓகே இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி புரிய வருது. அவரே பெரிய செப்பரேட்டிஸ்ட் ப்ரோ சீமான். இருக்கட்டுங்க, இந்த இஷ்யூ தாங்க. ஏங்க நான் இந்த இஷ்யூல மட்டும் தாங்க சீமானை பார்ப்பேன். அப்படி பார்க்கக்கூடாது. முழுமையா நீ பெரியார வந்து அப்படி கிடையாது, அப்படி இல்லைங்க. இல்ல சீமான் என்னங்க செப்பரேட்டிஸ்ட்? அப்படி இல்லைங்க பாருங்க. பொதுவாவே திராவிடன் ஆரியன் பேசுறதே செப்பரேட்டிஸ்ட் கருத்து தான். கிடையாது. கோயம்புத்தூர்ல குண்டு வச்சு கொண்ட மாஸ்டர் மைண்ட் எஸ்ஏ பாஷாவை அப்பான்னு சொன்னாரு. யாசின் மாலிக் அவரோட மேடையில போய் நின்று பேசுறாரு. ரெண்டுமே அன்னைக்கு காரி தான் துப்போம், அன்னைக்கு காரி துப்புங்க. அது ஓகேங்க. அதுக்கு பிஜேபி எதிர்ப்பு சொன்னாங்க. திமுகவுல இருந்து தாங்க எதிர்ப்பே வரல. எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்தாங்க. விஜய் கூட சொல்லல. வந்து செப்பரேட்டிஸ்ட்ங்க. அவர் வந்து செப்பரேட்டிஸ்ட்ங்க, அதுல நோ டவுட்ங்க. ஆனா இதுல வந்து நீங்க ஆதரிக்கிறீங்கன்னா ஓகே. அப்ப விஜய் சொல்றதே செப்பரேட்டிஸ்ட். ஓகேங்க. சொல்ற மாதிரி திராவிடம் ஒரு கண்ணு, தமிழர் ஒரு கண்ணுனா எது பார்த்தாலும் செப்பரேட்டிஸ்ட் தான். நீங்க சொல்ற மாதிரி செப்பரேட் பண்றாரு. இந்தியாவே வந்துட்டு நான் கொடுத்த இதுன்றாரு. நல்ல கருத்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்தா போதுங்க, அவ்வளவுதான். யங்ஸ்டர்ஸ்ட வந்து இந்தியாவில பிறந்த எல்லாரும் அப்படி இருக்கும்போது திராவிடம் என்ன தமிழ் தேசம் என்ன அப்படின்னு வரும்ல. அப்படிதான் விஜயும் வந்து அதான பண்றாரு. கருத்தியலே விடுங்க, அவர் வந்து ஒரு டெரரிஸ்ட் சப்போர்ட் பண்ணிருக்காரு. யாரு? எஸ்ஏ பாஷா என்ன டெரரிஸ்ட்? அவர் கன்விக்டட் டெரரிஸ்ட் போய் அப்பான்னு சொன்னாரு. எப்போ தெரியுமா? போன மாசம். எடுத்து பாருங்க, எஸ்ஏ பாஷா சீமான்னு போட்டு பாருங்க. அவரே தான் சொல்றாரு. நான் போய் பார்த்தேன், இவன் அவரோட டெத்துக்கு போய் பார்த்தேன், பிஜேபி எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சது. அன்னைக்கு எல்லாம் தெரியலையா? நான் வந்து இல்ல கேக்குதா இல்லையா? சொல்லுங்க. அதெல்லாம் கேவலமான அவ்வளவுதான். சீமான் பார்த்தது பெரியார் மாதிரி இவனையும் திட்டுவேன் அவனையும் திட்டுவேன் அப்படின்னு மாதிரி. ப்ரோ அப்படியே கலைஞருக்கு செலவு வைக்கணும்னு சொன்னாரு, சொல்லுங்க. நம்ம பேசுறது ஐடியாலஜிக்கல். எல்லாருமே ஒரு காலகட்டத்துல பேசுறதுதானுங்க. எங்க விஜய் கூட தாங்க பேசுவாரு. விஜய் என்ன சொல்லியிருக்காரு? இந்தியாவிலே வந்து ராகுல் காந்தி குடும்பத்துக்கு அப்புறம் சூப்பரான குடும்பம் வந்து கலைஞர் குடும்பம் தான். உதயநிதி, தயாநிதி, அருள்நிதி இதெல்லாம் கேட்கறதுக்கு சூப்பரா இருக்கு. எங்க பேசினாரு அவரு? கலைஞருக்கு செலவு சொன்னாரு. தெருவுக்கு தெரு கலைஞருக்கு இப்ப வந்து ஒரே குடும்பம் கொள்ளடிக்குதுன்னு பேசிட்டாரு. ஓகே, அதெல்லாம் ஓகே, நான் தப்பு சொல்ல மாட்டேங்க. அன்னைக்கு காலகட்டம் ஒண்ணு, இன்னைக்கு காலகட்டம் ஒண்ணு. அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு இன்னைக்கு பேசக்கூடாது அவசியம் இல்லை. நான் சொல்றது உண்மைதானே? அவர் பேசினதான் பேசுறாரு. அதே உதயநிதி தான் இன்னைக்கு எதுக்குறாரு, ஒரே குடும்பம் சேர்ந்து கொள்ளடிக்குது தமிழ்நாட்டுன்னு சொல்றாரு. வாரிசு அரசு இருக்கிறாரு. அன்னைக்கு அது இத்தனைக்கும் அவரு தான் ஃபர்ஸ்ட் படம் நடிச்சாரு உதயநிதிக்கு. இதை நம்ம பேச முடியாது இல்லையா? அப்படி பேசுறது வந்து சும்மா அரசியல்வாதிங்க பேசுற பேச்சு. அதுதான் நம்ம தேவையில்லாத டாபிக். அது அதுக்கு சீமான் முன்னாடி வந்து பெரியார் ஆதரிச்சாரு, இப்ப எதிர்க்காரு, அதெல்லாம் தேவையில்லை. பெரியார் எதிர்க்கிறாருன்னா முழுசா இருக்கிறாரு, அதுக்கு நீ பதில் சொல்லுங்க. அதை விட்டுட்டு அவர் அப்பயே ஆதரிச்சாரு, இப்ப கேட்டதுக்கு பதில் சொல்லு. அதை விட்டுட்டு அப்ப ஆதரிச்சாரு, அவர் பிரபாரனை பார்த்தாரு, பார்க்கல, பிரபாரன் கூட கட்டி பிடிச்சாரு, முத்தம் கொடுத்தாரு, இதெல்லாம் யாரு கேட்டா உங்ககிட்ட? அவரு தான் பிரபாரனை பார்க்கலன்ட்டாரு, முடிஞ்சு போச்சு. அவர் பெரியாரும் ஆமா நான் ஆதரிச்சுட்டாரு வரைக்கும் ஒரு வீர வணக்கம் போட்டுட்டு இருந்தாரு ப்ரோ பெரியாருக்கு. ஏங்க நேத்து வரைக்கும் கூட இருக்கட்டும், இன்னைக்கு கூட பேசிட்டோம், பிரச்சனை இல்லை. இன்னைக்கு பேசுனதுக்கு பதில் சொல்லுங்க, அவ்வளவுதான்.
இதெல்லாம் இதாங்க. சும்மா எப்ப பார்த்தாலும் நேத்து வரைக்கும் பேசினாருன்னு. நீங்க பேசுனதுக்கு பதில் அவ்வளவுதான். இன்னைக்கு பேசுனது சரியா தப்பா? இல்லைங்க இந்த கருத்தோட நான் போதறேன் அவங்க. இந்த கருத்து வந்து தப்புங்க, இந்த கருத்து சரிங்க, அப்படி பேசணும் இல்லையா? பெரியார் தூக்கி பிடிக்கணும்னா பெரியார் எங்க போட்டு தூக்கி பிடிக்கணும்? கருத்து தான் தூக்கி பிடிக்கணும். அது விட்டுட்டு யாரா பேசினாலும் அடிக்க வருவேன், அரெஸ்ட் பண்ணுவேன், கேஸ் போடுவேன், அவ்வளவு பெரிய அப்பாட்டக்காரவரு. என்னை பொறுத்த வரைக்கும் பெரியாரா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், நீங்க நான் எல்லாமே ஐடியாலஜிக்கல் வார் பண்ணிட்டு இருக்கோம் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் தி பீப்புள் அரௌண்ட் அஸ். ஆனா நீங்க சொல்ற அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து இஸ் a டேஞ்சரஸ் பர்சன். அதனாலதான் நான் வந்து நீங்க அவரு கருத்து சொல்றாரு பெரியாரே டேஞ்சர் தான் நான் சொல்லிட்டு இருக்கோம். பெரியாரே டேஞ்சர் தான். பெரியார் அடிக்கிறவரு அதோட டேஞ்சரா தான் இருப்பாரு. வேற என்ன ப்ரோ? அவர்கிட்ட தான் கைடன்ஸ். டான் அடிக்கிறவரு ஒரு ரவுடி அடிக்கிறவர் ரவுடியா தான் இருப்பாரு. அதுக்கு என்ன பண்றது? ஐயோ என்னையா நீங்க பிகிலு, நீங்க ஆக்சுவலா எதுக்க வேண்டியது திமுகவை. சம்பந்தமே இல்லாம சீமான் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க. இல்ல நீங்க புதுசா வர்றீங்க ஜி. ஆளுங்கட்சி யாரோ அவங்கள எதிர்த்தோம், அவங்க சார்பா அவங்க பண்ற தப்பதான் நீங்க பேசணும். அவரு டேஞ்சர் இவரு டேஞ்சர். பெரியார் எங்க பெரியாரதான் ஒரு மாசம் திட்டுறாருல, விஜய் அறிக்கை விடுவாங்க. லயலாமணி யாருங்க? சந்தல பொந்துல இருக்கவனுக்கு எல்லாமங்க பதில் சொல்லிட்டு இருப்பாரு. இதெல்லாம் கேட்கும்போது சிரிப்பா இல்லையா உனக்கு? புரியுது, இருந்தாலும் சரி விடல. இப்ப என்ன முடியும்? லயலாமணி தான் விட்டாரு. நீனே சிரிச்சுட்டு பேசுற. இல்ல ஆக்சுவலா நீங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் பிளேஸ்க்கு சண்டை போடணும். லாஸ்ட்ல இருக்கவங்க கிட்ட சண்டை போட்டு ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. அதனாலதான் ப்ரோ அறிக்கையெல்லாம் விடல. ஏங்க அப்படின்னா அமித்ஷாவுக்கு ஏங்க விட்டீங்க? பிஜேபிங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் யாருக்கு? அப்போ பிஜேபி நீங்க அப்படி பாக்குறீங்களா? அம்பேத்கருக்கு என்னங்க நீங்க பேசுறீங்க? அவர்தான் கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன? இவரை வந்து இந்த கட்சியை வந்து இவர் மதிக்கவே கிடையாது. அவர் என்னமோ பேசிட்டு போறாரு. சும்மா அப்படி பேசுறதுக்குலாம் மதிக்காத கட்சி வாழ்த்து பிறந்தநாள் மதிக்கலனா நீங்களும் மதிக்க கூடாது. புரியுது? யாரோ தொண்டர்களும் மதிக்க கூடாது. யாரோ ஒருத்தர் பேசிட்டே இருக்காரு. தம்பி மதிக்கவே இல்லை. ஓகே, சீமானுக்கு ஏன் பிறந்தநாள் வாழ்த்து போட்டீங்க? மதிக்காத கட்சி தானே. அதுக்கு இல்ல ப்ரோ, நான் இப்ப பெரியாருக்காண்டில பேச வரல. சீமான கூப்பிட்டு மைக் ஏன் போட்டீங்க? நானே கேக்குறேன், மைக் ஏன் போட்டீங்க போஸ்டர்ல? அதுக்கப்புறம் சீமானை ஏன் கூப்பிட்டு வச்சு பேசிட்டீங்க? பண்ணீங்கல்ல, ஏன் மதிக்கல? மதிக்காம ஏன் பண்ணீங்க? நீங்க அவரை கூப்பிட்டு பண்ண முடியும்? எனக்கு புரியல. எனக்கு அவரை கூப்பிட்டு வச்சு பேசுவீங்க, மைக்க போடுவீங்க, அவருக்கு சீமானுக்கு வாழ்த்து போடுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஏங்க இல்லைங்க, அவருக்கு நம்ம ரேஞ்ச் வேறங்க. சகோதரர்கள் கொள்கையால் எதிரிகள் ப்ரோ, அவ்வளவுதான். அவர் சொல்லுவார், சீமான் சொல்லுவார். அவரு அம்மா என்ன பேசினாலும் அறிக்கையும் இல்லைன்னா சும்மா அவர் டெய்லி பேசிக்கிட்டு தான் இருப்பாரு. அதுக்குன்னு டெய்லி அறிக்கை விட்டுக்கிட்டே கிடப்பாங்களா? டெய்லிலாம் விடுவாங்க. ஒன்னே ஒண்ணு விடுங்க. அமித்ஷா வந்து ஒரு வாட்டி பேசுனதுக்கு ஒரு அறிக்கை விட்டீங்கல்ல. கரண் சொல்லுங்க ப்ரோ. உண்மையிலேயே ஓப்பனா சொல்லுனா, சீமான் பெரியார் திட்டுறதுக்கு காரணமே விஜய் தான். நீங்க தெரியுது, அது தெரிஞ்சதுதான் ப்ரோ எல்லாத்துக்கும். அப்புறம் அதுக்கு நீங்க பேச மாட்டேங்க. உங்களுக்கு பயம் இல்ல? இவங்க சைடு ஏதாவது பேசுவாரான்னு வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசினா ஒரேடியா போட்டு போந்தரலான்னு இவங்க உஷாரா பேசாம தப்பிச்சிட்டு இருக்காங்க. வாயே திறக்க மாட்டேன்னு இந்த வருத்தமாக பக்கத்துல உட்காந்துருப்பாங்களே, அந்த மாதிரி வாயில வந்து கட்சி பிடிச்ச உட்காந்துற மாதிரி உட்காந்துருக்கீங்க நீங்க. அவரும் வந்து விடாம அட்டி போட்டு பொழக்கிறாரு. நீ எப்படி பெரியார் வந்து கொள்கை திறந்து எடுத்துட்டு வந்த இல்ல, நீ பதில் சொல்லு அப்படின்னு. அப்படிதான் வந்து டெய்லி அடிச்சிட்டு இருக்காரு. ப்ரோ நாங்க ரியல் இஷ்யூஸ் பேசிட்டு இருக்கோம் ப்ரோ. பரந்தூர் போறோம், ஆளுநர் இஷ்யூ கொண்டு வந்தீங்க பாத்தீங்கன்னா, மறுபடியும் ஆளுநர் வேணான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் லெட்டர் கொடுத்து காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் கேட்க கூடாதுன்னு நினைச்சா என்ன கேப்பீங்க? இல்லன்னா என்ன கேப்பீங்க? மாறா சொல்லுங்க, என்ன கேப்பீங்க? ஏங்க ஒண்ணு இல்லங்க, ஆளுநர் வேணான்னு விஜய் தானே சொன்னாரு. அப்புறம் ஆளுநர்கிட்ட போய் லெட்டர் எவனாச்சும் கொடுப்பான அறிவு இருக்கா? இப்ப அங்கதான் இருக்காரு. அப்ப அவர்கிட்ட கொடுக்காம வேற உங்ககிட்ட வந்து சொல்றீங்க. நீங்க தான் ஆளுநர் பதவியே தேவையில்ல, அவங்க தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்கன்னு சொல்றீங்க. மறுபடியும் அவங்க வந்து அந்த பதவியை நீக்க சொல்லுங்க, அவர் போயிருக்க மாட்டாரு. இப்ப அவர் தான் இருக்காரு. இதெல்லாம் இது
ஆளுநர் பதவி வேணாம்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர்கிட்ட போறது. அவரு இப்ப குடியரசு தினத்துக்கு வந்து இப்ப தேநீர் இருந்து கூட்டிருக்காரு, அதுக்கும் போவீங்க. போனா அப்போ ஒரு கதை சொல்லுவீங்க, அவர் இருக்காரு கூப்பிட்டாரு போனோம் அப்படின்னு சொல்லுவீங்களா? உங்களுக்கு வேணாம் தானே சொல்றீங்க. மத்திய அரசு வந்து உரிமையை புடுங்குது, ஆளுநரை வச்சு ஆட்சி பண்ணவே விட மாட்டேங்குதுன்னு சொன்னீங்கல்ல, மறுபடியும் அவங்கள்ட்டே போறீங்க. பல்வேறு விஷயம் வந்து சீமான் எல்லாம் பேசவே இல்லையா? யாரு நீங்களே சொல்லுங்க, யாரு அதை யாரு போடணும்? இல்ல அது யாரு போடணும்? சரி, என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? லெட்டர் கொடுத்தீங்க, என்ன ஆக்ஷன் எடுத்தது? அதுவுமே அவர் தானங்க பண்ணணும். அது யாருங்க? அதுதான் அவர்கிட்ட போய் லெட்டர் கொடுத்துருக்கீங்களே. அப்படி பார்த்தாலும் பிரச்சனையா தான் வைஸ் சான்சலர் அப்பாயின்ட் பண்ணல. அப்ப சான்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அவர் தான். அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை அவர்கிட்ட தான் போய் பேச முடியும். அப்புறம் உள்ள போய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போய் நோட்டீஸ் கொடுத்தீங்க. அப்புறம் உள்ள போய் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்தீங்க. நாங்க வந்து அண்ணா அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமா கொடுத்தாங்க? அது எல்லா காலேஜுக்கு வெளியே நின்று தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏங்க நான் கேக்குறது, ஆளுநர் வேணா நீங்க தான் சொன்னீங்க, அப்புறம் நீங்களே அவங்கள்ட்ட போய் கொடுக்குறீங்க. இருங்க பேச விடுங்க. அவர் நாங்க ஆளுநரா போய் பார்க்கல, அண்ணா இன்ஸ்டிடியூட்ல சான்சலரா போய் பார்த்தோம். இதெல்லாம் என்ன கதை? இது ஆளுநருக்குன்னு லெட்டர் எழுதி கவர்னர்னு எழுதி வச்சிருப்பீங்க. ப்ரோ நான் என்ன சொல்றேன், நீங்க இப்படி சொன்னா அப்படி சொல்லுவோம் ப்ரோ. விஜய் மட்டும் பேசாம இருந்தா முட்டுதான் கொடுப்பேன்னு சொல்றீங்க. தேவையில்லாம என்ன ப்ரோ இது? ப்ரோ நான் ஒண்ணுமே பண்ணல ப்ரோ. நீங்க தான் சொல்றீங்க ரியல் இஷ்யூ பேசுறீங்க. ரியல் இஷ்யூ சீமான் மட்டும் பேசாம இருக்காரு. இப்ப நீங்க சொல்ற எல்லாத்துலயும் 10 பைசா பிரயோஜனம் இருக்காங்க. பெரியாரை பத்தி பேசுறதுனால இப்போ ஓட்டு வருமாங்க? வருங்க. பெரியார கொள்கை தெரியா வச்சிருந்தா ஓட்டு வரும்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல? அப்புறம் கார்த்தி ப்ரோ அந்த ஆங்கிள் கேட்கல. அப்புறம் என்ன மக்கள் பிரச்சனை சால்வ் ஆகுமா அந்த ஆங்கிள்? அதான் நானும் கேக்குறேன். பெரியார ஏன் கொள்கை தெரியா நீங்க வச்சிருக்கீங்க? முதல்ல நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்களா? சீமான் ஃபர்ஸ்ட் சொன்னாரா? ஆமா, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் சீமான் கேக்குறாரு. ஆமா, வேலுநாச்சியாருக்கு எத்தனை லட்சம் ஓட்டு இருக்கு? அஞ்சலிக்கு எத்தனை லட்சம் ஓட்டு இருக்கு? சொல்லுங்க. ஏகப்பட்ட நீங்க சும்மா ஏதோ போட்டோ. ஆமா, அததாங்க நானும் சொல்றேன். நீங்க 4 போட்டோ வச்சுக்கிட்டு சும்மா நீங்க பேசுனீங்க அப்படின்னா நீங்க என்ன பேசுறீங்கன்ற ஒண்ணு இருக்குல்ல. தமிழகத்துக்கு எதிராக ஒருத்தர் பேசுறாரு, இங்க மக்கள் நம்பிக்கை எதிராக ஒருத்தர் பேசுறாரு. அவரை தூக்கிட்டு வந்து கொள்கை தவறுன்னு பேசும்போது கோவம் வருமா இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்க? சீமான் வந்து அப்துல்லாவுடைய ஃபியூனரலுக்கு போறாரு அப்படின்னா இங்க இருக்கவங்களுக்கு கோவம் வருது இல்ல? என்னங்க ஒரு டெரரிஸ்டோட இதுக்கு போனீங்க அப்படின்னா அப்படி ஒரு அபிசரை தூக்கிட்டு வந்து கொள்கை தவறுன்னு நீங்க வைக்கும்போது அடுத்த கோவம் வருமா இல்லையா? இனியா இருந்தாலும் தமிழுக்கு எவ்வளவோ பேசுறான், கடவுளுக்கு எவ்வளவோ பேசுறான், எல்லாருக்கும் எவ்வளவோ பேசுறான், தமிழ் மக்களுக்கு எவ்வளவோ பேசுறான். அவரை தூக்கிட்டு வந்து நீங்க கொள்கை தவறாக பேசும்போது எனக்கு கோவம் வரும்ல. அந்த கோவம் தான் சீமானுக்கு. நாங்க அவரை முழுமையா ஏற்கலன்னு சொல்லிட்டோம், அவ்வளவுதான். அதுதான் இவரும் சொல்றாரு. சீமான் என்ன சொன்னாரு? நாங்க பெரியார தலைவனா இருக்கல, வழிகாட்டியா இருக்கிறோம் தானே சொன்னாரு. அதெல்லாம் இப்ப சொல்லிருப்பாரு, அதெல்லாம் முன்னாடி சொல்லிருப்பாரு. ப்ரோ போன வாரம் சொன்னாரு ப்ரோ. பெரியாரும் ஒரு நாங்க வந்து வழிகாட்டி போன வாரம். அவ்வளவுதான். நாளைக்கெல்லாம் முடியும்னா காரிச்சு போரு. அதெல்லாம் போன வாரம் ஆப்ஷன். போன வாரம் ஆப்ஷன் கொடுத்தோம். அவ்வளோ அப்பயும் நீ ஏத்துக்கல. அடுத்த வாரம்லாம் இன்னும் அசிங்கமா என்ன தெரியுமா தெரியல. ஆக்சுவல் மேட்ரு தமிழ் தேசியம் ஓட்டுல விஜய் பக்கம் போகுது. அதை அட்டாக் பண்ணணும்னா பெரியாரை பத்தி பேசணும். பெரியார் இதையும் ஏத்துக்கிறாருன்னு சொல்லிட்டு பெரியார் அடிக்கிறாரு. அவள்தான் ஓட் பேங்க் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஓகே ஓகே. நீங்க என்ன பண்றீங்க? நாங்க அதை கண்டுக்கவே இல்லை. நாங்க பரந்தூர் இஷ்யூ, நாங்க டங்ஸ்டன் இஷ்யூ அந்த மாதிரி பேசிட்டு இருக்கோம். டங்ஸ்டன் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன? சரி, வேற என்ன இருக்கு? என்ன இருக்கு? வேங்க வயலும் முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான், வேங்க வயலும் முடிஞ்சு போச்சு. வேற என்ன இருக்கு? அவங்க வர போறோம்னு தெரிஞ்சே நீங்க சொல்லிட்டாங்க. ஆமா ஆமா, நீங்க வர போறது தெரிஞ்சுதான் அவங்க வந்து கலக்குனாங்க. அதுக்கப்புறம் கலந்ததை வந்து யாரும் கண்டுபிடிச்சாங்க. சொல்லுங்க, என்ன ஒண்ணு சொல்லுங்க. அந்த மாதிரி நீங்க ஏதாவது அதை பத்தி எந்த நியூஸ் வராம கரெக்டா இன்னைக்கு நேத்து வந்துச்சு. இன்னைக்கு நேத்துன்ட்டு நான் பல டைம் சொல்லியிருக்கேன். அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்றத போலீஸ் அப்பயே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லியிருக்கேன். பல டைம் சொல்லியிருக்கேன். அந்த போலீஸ்க்கு அது தெரியும். ஆனா நிறைய வீடியோ சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு ப்ரோ. அது என்னமோ வாண்டடா அவங்கள சிக்க வச்ச மாதிரி. அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க, அவங்க பண்ணாதான். அது உண்மைதான். பட் இது சொல்லுனா ஆக்வர்டா இருக்கும் அப்படின்றதுனால கவர்மெண்ட் வந்து ரொம்ப அமைதியா போய் சரி ஓகே இது எதுவும் அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா நீ போய் வந்து அவனுங்களை கை பிடிச்சி இழுத்து கிள்ளி
இதை பண்ணு, ஏன் இது கூட கண்டுபிடிக்க முடியல, இதை கூட கண்டுபிடிக்க முடியல, ஒரு கட்டத்துக்கு மேலே கவர்மெண்ட் ஓகே ரைட்டு நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அது கேட்கும் போது உங்களுக்கு வந்து ஐயோ இப்படியா அப்படின்ற மாதிரி இருக்கும். என்ன பண்ணுறது அப்புறம்? ஆனால் அதுதான் உண்மை. ஆனா நிறைய சேனல்ஸ் கவர் பண்ணிட்டு இருக்காங்களே ப்ரோ. அது என்னமோ என் வாண்டடா பண்ண வச்ச மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு மட்டுமே ஒரு 10 வீடியோ பார்த்திருப்பேன். ஏங்க அது என்னன்னு எல்லாரும் ஒண்ணு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஓகே. கார்த்தி ப்ரோ, ஒருவேளை இது செட்டப்பா இருந்தா, ஒருவேளை இது வேற 2 கம்யூனிட்டிக்குள்ள இருந்தா சண்டை வந்துரும்னு சொல்லிட்டு ஒரே கம்யூனிட்டிக்குள்ள இருக்குன்னு சொல்லி மாத்தி விட்டுருந்தா, இது அசம்ஷன் தான். ஏங்க இந்த சம்பவமே ஒரு செட்டப் தான், ஓகேவா? இந்த சம்பவமே ஒரு செட்டப்ல நடந்தது தான். ஏங்க அவன் கலக்கும் போது எவ்வளவு தண்ணி இருக்கு, அந்த வீடியோ பாத்தீங்களா நீங்க? இல்ல பார்க்கல. வீடியோ பார்க்கலையா? வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். அவ்வளவு பெரிய வாட்டர் டேங்க, அதுக்குள்ள இதை கலந்தீங்கன்னா யாருக்கு தெரிய போகுது தெரியுமா உங்களுக்கு? இத்தனைக்கும் அவ்வளவு பெரிய வாட்டர் டேங்க்ல திரும்ப நின்று இருக்கு எண்டு வரைக்கும். தெரிய போதா? கிடையாது. ஆனா அதை பண்ணதே இவனுங்க தான். அது பண்ணிட்டு இது இப்படி நடந்துருச்சுன்னு சொன்னதே இவனுங்க தான். ஹைலைட்டே இதுதான். ப்ரோ அது ஒரு அவனுங்க வந்து ஊருக்குள்ள நடக்கிற ஒரு சின்ன விஷயமா நினைச்சு அவங்க பண்ணிட்டாங்க ப்ரோ. இந்த அளவுக்கு பெரிய நேஷனல் வைடா இது பெருசா பேர் வரும் அப்படின்றதெல்லாம் அவனுக்கு தெரில. அவனுக்கு என்ன நினைச்சிட்டானுங்கன்னா, அந்த டேங்க்ல இப்படி இருக்கு, இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஆளை பழி வாங்கறதுக்கு அந்த கவுன்சிலரும் கிராம பஞ்சாயத்து தலைவரும் இருக்கார் இல்லையா, அவரை பழி வாங்கறதுக்கு வந்து ஒரு வேலை பார்த்து விட்டு அந்த வேலை இவன் வைரல் ஆயிடுச்சு. அதுதான் உண்மை. நியூஸ் எப்படி இப்போ வருதுன்னா, ஓகே கண்டுபிடிச்சிட்டாங்க, ஹாப்பி, குற்றவாளி தண்டனைக்கு உட்படுத்தணும். ஆனால் தளபதி வந்து அந்த இடத்துக்கு போவாங்களா, மக்கள் பார்ப்பாங்களான்ற ஒரு இதுக்கப்புறம் போய் என்ன பண்ண போறாரு? இதுக்கப்புறம் போய் என்ன பண்ண போறாரு? ஏங்க இதுவே மீடியாவால ஊதப்பட்ட ஒரு பலூனுங்க. அதுவே உங்களுக்கு புரியுதா இல்லையா? அது புரியுதா இல்லையா உங்களுக்கு? இந்த இன்சிடென்ட்ல உங்களுக்கு புரியுதா இல்லையா? அதெல்லாம் பார்க்கும்போது ஏங்க அவ்வளவு பெரிய வாட்டர் டேங்க்ல ஒருத்தன் வந்து மலத்தை கலந்துட்டான் அப்படின்னு அவன் சொன்னதுனால தான் உங்களுக்கே தெரியுது. அதுதானங்க உண்மை. யார சொல்றா? அது அவனே சொல்றாங்க. அவனே வந்து என்ன தண்ணி ஒரு மாதிரி நாத்தடிக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவனே போய் மேல போய் அதுக்கப்புறம் அவனே ஒரு கவர் எடுத்து அந்த வீடியோ 3 பேர் எடுக்கிறானுங்களே, அந்த 3 பேரு தான் இந்த எல்லாத்தையுமே செய்யறானுங்க. எப்படி இவ்வளவு ஒரு 500 லிட்டர் 1000 லிட்டருக்கு ஒரு வாட்டர் டேங்க்ல நீங்க ஒரு இதை கலக்கும் போது அது குடிச்சு மக்கள் அப்படி அதெல்லாம் பண்ணவே இல்லை. ஆனா அதுக்கப்புறம் எங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இவனுங்களாம் ஒரு விஷயத்த கிளப்புறானுங்க. எதுக்கு கிளப்புறானுங்க? அங்க இருக்க லோக்கல் பிரச்சனையை கிளப்புறானுங்க. ஆனா அந்த நேஷனல் பிரச்சனை மாறிடுச்சு. அதை அவனுக்கு எதிர்பார்க்கல. அவனுக்கு அதை எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் இன்னும் இல்லைங்க அப்படி ஆயிடுச்சு, இப்படி யாருன்னே தெரியல அப்படின்னு அவனுங்களே இதாகிறானுங்க. இன்னைக்கு மொத்தமா கவர்மெண்ட் வந்து அது இதுதான் உண்மை அப்படின்னு இதுக்கு வந்து உண்மையே இல்லை, உண்மையே இல்லை, அது உண்மை இல்லை, யாருன்னு கண்டுபிடிக்காம நீங்க தவறிட்டீங்க. சரி நீ சொல்லு, யாரு கண்டுபிடிச்சோம்? இப்போ இது என்ன ப்ரோ ஆச்சு? பரந்தூர் கட்ட மாட்டாங்களா கன்ஃபார்மா? இல்ல அடிக்குவேட்? ஆனா 2026 எலெக்ஷன் வரைக்கும் கட்ட மாட்டாங்க. 2026 எலெக்ஷன் முடிஞ்சோன்னா கட்டுவாங்க.
அது கஷ்டம் தாங்க. ஏன்னா தலைமுறையா வாழ்ந்த கிராமத்தை விட்டு திடீர்னு உனக்கு நான் நிலம் தரேன் வேற இடத்துல. நிலம், பணம், வேலை 3மே கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நாட்டுக்காக போராடின சுதந்திர தியாகிகள் எவ்வளோ முக்கியமோ, அதே மாதிரி தான் நாட்டோட வளர்ச்சிக்காக போராடுற நாட்டோட வளர்ச்சிக்காக தன்னோட சொத்து இருக்கிற வாழ்வாதாரத்தை இருக்கிற இவங்களும் முக்கியமானவங்க தான். ஆமாங்க. நீங்க எல்லாத்தையுமே இண்டிவிஜுவல் ஒரு பிரச்சனையை பார்த்தீங்கன்னா அது பிரச்சனை பெருசா தெரியும். ஓகேவா? நீ இப்போ ஹைவே போடுறீங்க, ஹைவே மட்டும் என்ன சும்மாவை போடுறீங்க, அதுக்குள்ளேயே நிலம் இருக்கு, நிலத்தை வச்சு தான் போடுறீங்க, அந்த நிலத்துக்கு மேலே தான் போடுறீங்க, அது உங்களுக்கு பிரச்சனை தெரியலையா? அவங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் தான் கொடுக்குறீங்க. ஓகே, நீங்க 1000 ஏக்கர் வந்து பாதிக்கப்படுறதே உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா, இங்க எல்லாம் ஃபிளாட் போட்டு வித்துட்டு இருக்கானுங்களே, இந்த சிறில் நடி எல்லாம் போய் வந்து விற்கிறாங்கல்ல, தாம்பரத்துக்கு மிக அருகில் இந்த சிட்டி அந்த சிட்டி விற்கிறாங்கல்ல, அதெல்லாம் என்னது? அது விவசாய நிலம் தான். அதுக்கு இன்னைக்கா பொங்கிருக்கீங்களா நீங்க? எவ்வளவு லேண்ட் வித்துருக்காங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டுல ஒரு 10 வருஷத்துல? எத்தனை லட்சக்கணக்கான ஏக்கர் வித்துருக்காங்க? அதை பத்தி யாரும் கேர் பண்ணிருக்கீங்களா? நான் காட்டினேன். ஆனா 28% அந்த இது இருக்குன்றாங்களே அந்த லேண்ட்ல, இந்த வாட்டர் ரிசோர்ஸ் இருக்குன்ட்டு. அந்த பர்சன்டேஜ் எல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஓகே, எனிதிங் என்ன பண்றது? அந்த நில உரிமையாளர்கள் கூட பிரச்சனை இல்லை, ஏதாவது காம்பன்சேஷன் வந்து வாங்கிடுவாங்க. ஆனா அங்க நிலத்துல வேலை செய்யற கூலிகள் இருக்காங்க, நிலம் உடைமை இல்லாத கூலிகள் தலைமுறையா வாழ்ந்துருப்பாங்க அதே ஊர்ல. அவங்க நிலைமை தான் இப்போ ரொம்ப மோசமா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு காம்பன்சேஷனே கிடைக்காது. ஏன்னா அவங்களோட பொழப்பு அங்க நிலம் வச்சிருந்தோட வயல்ல வேலை பார்க்கறது தான் தலைமுறையா. அவங்களுக்கு காம்பன்சேஷனும் கிடைக்காது, உண்மையா கிடைக்காது. அவங்களோட வாழ்வாதாரத்தையும் அவங்களுக்கு ஏதாவது காம்பன்சேஷன் கொடுக்கணும். அதெல்லாம் யார் பேசணும்? நீங்க உச்சனை பேசியிருந்தா ஓகே. நான் ஏர்போர்ட் இங்க வர வேணாம்னு தான் சொல்றேன், ஏர்போர்ட் வேணாம்னு சொல்லல அப்படின்னு பேசக்கூடாது இல்லையா? சினிமா டைலாக் எவ்வளவு ஃபேக்ட் பேசணும்ல. இங்க இருக்காங்க, லேண்ட் இருக்கு, லேண்ட்ல வேலை செய்யறவங்க, விவசாயம் பண்றவங்க இருக்காங்க, அவங்களுக்கு என்ன கொடுப்பீங்க, இவங்களுக்கு என்ன கொடுப்பீங்க, அதெல்லாம் பேசிருக்கணும்ல. சும்மா 10 நிமிஷம் எடுத்து வந்து பஞ்சு டைலாக் பேசிட்டு போட்டோம் முடிச்சா. இப்ப நீங்க எடுத்து வந்து பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பேசுறது நீங்க பேசுறது நான் பேசுறது 500 ரூபாய் கேட்பான், 600 பேர் கேட்பான், அவ்வளோ 1000 பேர் கேட்பான். நாளைக்கு யூடியூப்ல பார்த்தா ஒரு 1000 பேர் கேட்பான், அவ்வளவுதானே? ஆனா விஜய் பேசினா ஒரு 5 கோடி பேர் கேட்பான்ல. விஜய் பேசணும்ல, விஜய்க்கு அது தெரியணும்ல. நம்ம ஏன் போறோம், எதுக்கு போறோம்? சும்மா என்ன ஓகே, ஒரு வேன்ல ஏறினோமா, போனோமா, கொடியை பிடிச்சோமா, நானும் உங்க கூட தான் இருக்கேன், உங்க காலத்தை விட்டு கும்பிட்றேன். எப்படி வேன் மேல நின்றுட்டு காலத்தை விட்டு கும்பிட்றீங்க, கீழே அதை நிற்க வச்சுட்டு விவசாயி காலத்தொட்டு கும்பிட்டு ஆரம்பிக்கிறவங்க. ஓகே, என்ன தீர்வு சொல்லிட்டு போனாரு அவரு? உங்களுக்கு காம்பன்சேஷன் அதிகமா வரும்னு சொல்றாரா, இல்ல என்ன சொன்னாரு அவரு? இல்ல சட்ட மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணல. யார்கிட்ட எதிர்பார்க்குறேன்? என்ன சட்ட போராட்டம்னா என்ன கேஸ் போட்டு கொடுப்பீங்களா? புரியல எனக்கு. ஆக்சுவலா என்ன கேஸ் போட்டாங்கன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா சட்ட போராட்டம் பண்ணி அவங்களுக்கு தேவையானதை விட அதிகமா காம்பன்சேஷன் வாங்கி தரதுக்கு டிவிக்கு தோழர்கள் கரெக்டுங்க. அது அங்கேயே சொல்லியிருந்தா கூட ஓகே தானே? இல்லையே இந்த லொகேஷன் வேணாம், வேற லொகேஷன் சொல்லிதான் ஓகே தானே? நீங்க வந்து அதுக்கு தீர்வே சொல்லாம சும்மா ஒரு இல்லண்ணா, வேற லொகேஷன் கொஞ்சம் டேஞ்சரா இருந்துச்சுன்னா அது தப்பாயிடும்ல. ஒரு அநியாயமா இருக்கு. நீங்க அதையும் சொல்ல மாட்டேன், இதையும் சொல்ல மாட்டேன். இல்லண்ணா, இந்த படத்துல இல்லங்க, ஜீவாவும் வடிவேலும் நடிச்சிருப்பாங்கல்ல கச்சேரி ஆரம்பத்துல. அவங்க இன்னொரு அடி விழுந்துச்சு, நான் பேச மாட்டேன், அவரு தான் பேசுவாரு. அவரா எவர்ரா அப்படின்னு, அதை நான் சொல்ல மாட்டேன், அவரே சொல்லுவாரு அப்படின்னு போற மாதிரியா? இல்ல அவரு அப்படி கிளம்பி போயிருவாரு ஜீவா அந்த மாதிரி. இல்லண்ணா, அவர் இந்த இடத்துல என்ன டேஞ்சரோ அது சொல்லலாம். ஸோ இன்னொரு இடத்த சஜஸ்ட் பண்றது அங்க என்ன நிலவரம் இருக்குன்னு தெரியாதுல்ல. ஸோ அது இதை விட கொஞ்சம் டேஞ்சர் ஆச்சுன்னா ஸோ அதை அப்படியே விட்டுட்டாரு. மேபி ஃபியூச்சர்ல ஏதாவது பண்ணலாம். இப்ப கூட என்ன ரிக்வெஸ்ட் வச்சிருக்காருன்னா மறுபரிசீலனை பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. ஆமாண்ணா. இல்ல இந்த விஷயத்துல திமுக அங்க போய் பேசுறதுக்கு என்ன இது இருக்கு எனக்கு புரியல. அந்த போராட்டத்துல போய் திமுக எதுக்கு பேசினாரு விஜய்?
ஏன் தெரியுமா? 137 பேர் மேல நீங்க கேஸ் போட்டிருக்காங்க திமுக காரங்க. எங்க திமுக காரங்கன்னா யாரு? ஐ மீன் அவங்க போலீஸ் மினிஸ்டர் கீழ இருக்க அந்த போலீஸ் 37 இதெல்லாம் விஜய் பேசவே இல்ல, சும்மா எதையாவது ஒண்ணு பிகிலு பாரு. இதெல்லாம் விஜய் சொல்லணும்ல. அப்புறம் விஜய்க்கு எழுதி கொடுத்து அனுப்ப வேண்டியது நீங்க, இல்ல புஷானதுக்காக எழுதி கொடுத்து அனுப்ப வேண்டியதுதானே. சும்மா அவரு 10 நிமிஷம் பேசிட்டு போறாராம், நீங்க வந்து ஏதாவது ஒண்ணு அடிச்சு விட்டுட்டு போயிட்டே இருக்கிறதா. இது ஏடிஎம்கே பீரியட்லயே ஏடிஎம்கே பீரியட்லயே லொகேட் பண்ண லொகேஷன் தானே. ஏடிஎம்கே பீரியட்லயே லொகேட் பண்ண லொகேஷன் தானேங்க. ஏடிஎம்கே பீரியட்லயே இந்த லொகேஷன் சொன்னாங்கல்ல, அப்புறம் என்ன அவங்கள பேசுறது தானே. அதை விட்டு டிஎம்கே இதுக்கு அங்க போய் அப்போஸ் பண்ண வேண்டிய வேலையே கிடையாது அவருக்கு. அவருக்கு விவசாயிக்கு ஆதரவா பேசிட்டு நான் வரமாட்டேன், நான் வந்தா பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துடலாம். அதை விட்டு தேவையில்லாத டிஎம்கே விடுறது சென்ட்ரல் கவர்மெண்டோட வேலை, அது மட்டும் தான் அவங்க வேலை. இங்க அரசியல் தாங்க பண்ணாரு அவரு, அங்க போய் பாலிடிக்ஸ் தாங்க பண்ணாரு அவரு. மக்களுக்காக எல்லாம் போல. டிஎம்கே வந்து மக்களை ஹேண்டில் பண்றது மக்களுக்காகவும் போல ஒண்ணுத்துக்கு போல. என்ன மக்களை ஹேண்டில் பண்ண தோத்தாங்க. 1000 குடும்பத்தை அனுப்புறதுக்கு எவ்வளவு நாளுங்க? எங்க சும்மா என்னங்க காவடி போட்டுருக்கீங்க? ஒரு நாள் போதும் கிளம்புடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு. இங்க எப்படி வந்து இதெல்லாம் காலி பண்றாங்க? ஹவுசிங் போர்ட்லாம் காலி பண்ணியிருக்காங்களே, குடிசை வாரில எப்படி காலி பண்ணியிருக்காங்க? ஒரு நாள்ல பண்ணுவாங்க, வீட்டிலே இடிச்சு அனுப்பிச்சுட்டுருவாங்க. அந்த மாதிரி பண்ணிட முடியும் கவர்மெண்டால. ஆனா கவர்மெண்ட் ஏன் பொறுமையா இருக்கு? 2 வருஷம் பொறுமையா இருக்கு, 3 வருஷம் பொறுமையா இருக்கு. ஏன் பொறுமையா இருக்கு? ஓகே ரைட், அவங்க கன்வின்ஸ் பண்ணி இல்லம்மா இவ்வளவு கொடுக்குறோம் அவ்வளவு கொடுக்குறோம் பேசி அதை பண்றதுக்காக தான் அவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க. ஒரே நாள் இங்க ஏர்போர்ட் வரப்போது கிளம்பி போயிட்டே இருங்க, இவ்வளவுதான் உங்களுக்கு காசு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? என்ன பண்ணிட முடியும்? ஆனா அது கவர்மெண்ட் பண்றது இல்லையே. ஆனா அதை விட்டுட்டு நீங்க போய் அரசியல் பண்றீங்க. நீ அந்த இடத்துல இருந்துக்கிட்டு ஓகே இங்க ஏர்போர்ட் வேணாம், ஓகே எங்க வரணும் அதை நான் சொல்ல மாட்டேன், எங்க வேணாலும் வரட்டும், ஆனா இங்க வரக்கூடாது. ஓகே ரைட்டு. டிஎம்கேவும் பொறுமையா தாங்க இருக்காங்க, 5 இயர்ஸா பொறுமையா தான் இருக்காங்க. ஓகே ரைட்டு. இதைய திமுக சொல்லல. ஓகே இத ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கே சொல்லியிருக்கு, ஏடிஎம்கே கவர்மெண்ட்டே இதை சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்க யார் எதிர்க்கிறீங்க? என்ன சொல்ல வர்றீங்க? என்ன பேசுறீங்க? இப்ப வேங்கைவேலுக்கு இவங்க ஒன்று சொல்லிட்டாங்கல்ல, யார் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல. விஜயோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கும் நாளைக்கு? இது பொய் சொல்லுவாரா உண்மைன்னு சொல்லுவாரா எனக்கு தெரியலையே. எனக்கு இதை கண்டுபிடிக்கல பேசிட்டு இருந்தார்ல. அவங்க ரொம்ப நாளாக சொல்லக்கூடாதுன்னு நினைச்சாங்க. ஓகே ரைட்டு, உங்க இஷ்டத்துக்கு நீங்க ரொம்ப ஓவர் எக்ஸ்ட்ரீவா போனதுக்கப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க ஆமா இதான் உண்மை. இதுக்கு என்ன உங்க ஸ்டாண்டு? அங்க போய் டிஎம்கே தான் பேசிட்டு வருவாரு. அங்க போயும் அங்க இதுக்கப்புறம் போறதுக்கு ஒன்றும் வேலை இல்லையா? அதான் சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன? மக்களுக்கு அரசியல் பண்ணாம சும்மா லைம் லைட் எங்க இருக்கோ அதை தேடி ஓடுனீங்கன்னா அப்புறம் ரொம்ப நார்மலா இயல்பா மக்கள் என்ன விரும்புறாங்க என்ன மக்கள்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு அந்த அரசியல் தான் ஒர்க் அவுட் ஆகும். எங்க இஷ்யூ இருக்கு அந்த இஷ்யூக்குள்ள நம்மளும் போவோம், நம்மளும் பேசுவோம். அதையெல்லாம் யாரும் அந்த இஷ்யூ நாளைக்கே மறைஞ்சு போயிடும். ஓகேதா? கேக்குதா? லட்சுமி கேக்குது. சரி ஓகே முடிச்சுக்கலாம். பாய், குட் நைட். லைக் பார்ப்போம் நாளைக்கு. பெரிய திட்டம் திரும்ப
எங்கன்னே முடிக்கிறதோ அந்த மாதிரி நாங்களும் அவர் திட்டத்தை நாங்களும் திட்டுவோம். Good night, man. Good night. Bye.